Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். இந்த நாள் விசேஷமான நாள். இந்த நாள் அன்னையர்கள் தினம் எல்லாருக்கும் தெரியும். Thank you Lord, thank you Jesus. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் எவ்வளவு பெரிய விசேஷமான நாள் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்னையர்களும் நீங்க அங்கீகாரம் பண்ண ஒரு நாளாக இருக்கு சுவாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களும் நீர் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தாய்மை அன்பு ஆண்டவரே எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு. எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஸ்தானத்தை ஒரு தாய்க்கு நீங்க தாப்பா கொடுத்து வைத்திருக்கிறீங்க. அதற்காக இந்த தருணத்துல நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. தாய்களோடு வந்திருக்கிற கணவன்மார்கள், தகப்பன்மார்கள், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, என்னையும் இந்த காரியத்துக்கு நீங்க பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒரு தாய் எப்படி தன்னோட வீடை கட்ட வேண்டும், குடும்பத்தை கட்ட வேண்டும், அவளுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் சுபாவங்கள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் தேவனோட சித்தத்தை அவள் நிறைவேற்ற முடியும் என்றது குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த அன்னையர்கள் நாளில தினத்தன்று ஆண்டவரை எண்ணெய் மறைத்து ஒரு தாயை போல நீங்க என் மூலமா பேசுங்கள் சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கேக்குதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு செல்வராணி கேக்குதாமா? கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் விசேஷமான நாள். முழு உலகமே அன்னையர்கள் தினத்தை கொண்டாடுகிற ஒரு நாளாக இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். முதல்ல நான் எல்லாம் வந்திருக்கிற அத்தனை அன்னைமார்களுக்கு என்ஜேபி சார்பில் இவிஜி டாக்டர் சுமிதா ஆகிய நான் மனமாற உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அன்னையர்கள் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும், ஆண்கள் பெண்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அன்னையர்கள் தேவன் ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்னையர்கள் தினத்தோட ஹிஸ்டரி முதல்ல ஷார்ட்டா சொல்லிடுறேன். 1908 ஆனா ஜாவிஸ் இவங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க. இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் மதர்ஸ் டே. அந்த ஃபவுண்டர் ஆஃப் மதர்ஸ் டே உருவாக்குனவங்க. இவங்களோட தாயோட மரண நாளை அவங்க தாயோட நினைவு நாள, மரண நாள அவங்க அந்த தாய் செய்த தியாகத்தை நினைத்து பார்த்து அவங்க தன்னோட சர்ச்சில் அந்த மெமோரியல் டேவை கொண்டாடிட்டு இருந்தாங்க சர்ச்சில். ஸோ அப்போ அவங்க ஆக்சுவலி அவங்க தாயோட மரண நாள் 1905 மே 9th அவங்களோட டெத் ஆயிருக்கு. அந்த தியாகத்தை நினைத்து 1908 அவங்க அந்த மெமோரியல் டே சர்ச்சில் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து யுஎஸ் பிரசிடென்ட் 1914 அதை அஃபிஷியலா அங்கீகாரம் பண்றாரு. மதர்ஸ் டே எவ்ரி செகண்ட் சண்டே, மே செகண்ட் சண்டேல செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு அஃபிஷியலா அங்கீகாரம் கொடுக்கிறாரு. அன்னிலிருந்து இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு நாளாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கீகாரம் கொடுத்துட்டாரு இல்லையாமா? அன்னையர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வான ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, ஏசாயா 66:13 இந்த வசனத்தின்படி, ஏசாயா 66:13 ஒரு தாய்க்கு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு தாய் தன் மகனை தேற்றுவதை போல தேற்றுவேன். சோ அந்த தாய்க்கு ஒப்பாக அவரை கம்பேர் பண்ணிருக்கிறாருன்னா பாருங்க. தாய்க்கு கம்பேர் பண்ணி அந்த தேவன் நிக்கிறாருனாக்கா அப்ப தாய்க்கு எவ்வளவு உயர்வான ஸ்தானம். இந்த நாளில தலைப்பு அன்னையர்கள் தினம். ஹல்லேலூயா. ஆதார வசனம் நீதிமொழிகள் 31:18. இந்த வசனத்தை நான் தியானம் பண்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஆவியானவர் ரிவீல் பண்ணாதான் எல்லாருக்குமே தெரியும். பொதுவா இந்த வசனங்களை அன்னையர்கள் தினத்தன்று நிறைய பேர் யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்ஜேபிஹெச் ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, டிஃப்ரெண்டா காணப்படணும் இல்லையாம்மா கிறிஸ்டினா? டிஃப்ரெண்டா காணப்படணும். சோ இதுல உள்ள அர்த்தத்தை தேவ ஆவியானவர் விளக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். அன்னையர்களோட மேன்மையை
நம்ம சிந்திக்க வேணும். அந்த சிந்திக்கிற ஒரு நாள் தான் இது. மதர்ஹுட், தாய்மை என்பது ஒரு கடினமான வேலையாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இன்க்ளூடிங் மீ, நானும் ஒரு தாயாக இருக்கிறதுனால என்னையும் சேர்த்து தான் ஆவியானவர் என் மூலமா இந்த நாள்ல பேசிட்டு இருக்கிறார். நீதிமொழிகள் 31:18 தன் வியாபாரம் பிரயோஜனமாக உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவில அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஸோ இதுதான் இந்த வார்த்தையில எவ்வளோ டீட்டெயிலா துல்லியமா ஆவியானவர் பேசினார்ன்றது குறித்து இந்த நாள்ல உங்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு தாயை குறித்து தேவன் விளக்குன ஒரு விஷயம். அன்னையர்கள், ஏன்னா அன்னையர்கள் ஒரு விளக்காக இருக்கிறாங்களா. ஷீஸ் அ லைட் லேம்ப். அன்னையர்களே ஒரு விளக்காக இருக்கிறாங்களா, விளக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா. அவளுக்குள்ள ஒரு தீபம் ஏற்றி வைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த விளக்கு அவள் பிறந்த நாள் முதல் எரிந்து கொண்டே இருக்கா. ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்த நாள் முதல் அந்த குழந்தை, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்குதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். இந்த உலகத்துல எதற்காக அவள் வருகிறாள்? ஒரு பெண் இந்த உலகத்துல எதற்காக வருகிறாள்? அந்த ஒரு விஷயத்துக்கு தேவன் இந்த வார்த்தை கொண்டு என்னோட பேசின ஒரு விஷயம் என்னன்னா, அவள் வருகிறதே ஒரு பிசினஸ் பண்றதுக்கா. ஃபேமிலி பிசினஸ், அதுக்கு பேர் ஃபேமிலி பிசினஸ். ஃபேமிலி பிஸ்னஸ் பண்றதுக்கு தான், ஒரு வியாபாரம் செய்வதற்கு அந்த ஒரு பெண் இந்த பூமிக்கு வரால். அதுதான் ஃபேமிலி பிஸ்னஸ். ஆண்கள் வெளி உலகத்தில் வியாபாரம் செய்கிறார்கள், ஆனால் ஒவ்வொரு தாய்மார்கள் தன் வீட்டுக்குள்ள ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தேவ ஆவியானவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அன்னையர்கள், தாய்களை பார்த்து இந்த நாள்ல பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யூடியூப்ல பாக்குற அன்னையர்களுக்கும், லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அன்னையர்களுக்கும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்க. உங்களுக்காகவே தேவ ஆவியானவர் இந்த நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். சோ நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வியாபாரம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. என்ன வியாபாரம்? அப்படி என்ன வியாபாரம் ஒரு தாய், ஒரு பெண் வீட்டுல பண்றாங்க? அப்படிப்பட்ட என்ன வியாபாரம்னா, தன் பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு பெரிய காரியம். அந்த காரியத்தை அவள் செய்யும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு அதற்கு ஏற்ற பலனை தருகிறாரா. சோ ஒரு தாய் குழந்தைங்களை வளர்க்கிறதே ஒரு பெரிய பணி, மிகப்பெரிய ஒரு பணி. அந்த பணியை தேவன் பார்த்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஏற்ற பலனை தருகிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அவள் அறிந்திருக்கிறாள். நல்ல ஒரு மக்களை, அதாவது ஆண்கள் பெண்கள், நல்ல ஒரு குடிமக்களை வளர்க்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அன்னையர்களுக்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் கடினமாக உழைக்கிறாள். இந்த ஒரு நல்ல குடிமக்களை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் படுற பிரயாசம், அவள் கடினமாக உழைக்கிறாள். அந்த உழைப்புக்கு தகுந்த, அந்த வியாபாரத்துக்கு தகுந்த பிரயோஜனம் அவள் பெற்றுக்கொள்ளவே ஆக வேணும்னு தேவ ஆவியானவர் உறுதிப்படுத்துறார். நிறைய குடும்பத்துல கணவன்மார்கள், தகப்பன்மார்கள் தாய்கள் பண்ற, தன்னோட மனைவி ஆகட்டும், தாய்கள் பண்ற காரியங்களை ஒரு சிலர் தான், எல்லாருமே இல்ல, அங்கீகாரமே கொடுக்கறது இல்ல. ஆனாலும் நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. தாய்களுக்கு ஏற்ற பலனை இந்த வார்த்தையின்படி அவங்களுக்கு கொடுத்தே ஆக வேணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அந்த வேலை என்ன கடினமான ஒரு வேலையா இருக்கிறதுனால ஆண்டவர் அவளுக்கு ஒரு பரிசாக, ஒரு பரிசை நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பார். நமக்கு எல்லா அன்னையர்களுக்கு கொடுப்பாரா. அவள் செய்கைகளின் பலனை எல்லாரும் கொடுக்க வேணும்னு வேற தெரியப்படுத்துறார். அதனால தான் நம்ம மதர்ஸ் டே அன்னைக்கு விஷ் பண்றோம், பரிசுகள் கொடுக்கிறோம்.
அவளோட காரியம், அவளோட அன்புக்காக, பாசத்துக்காக, அந்த தியாகத்துக்காக அவளை கனப்படுத்த வேண்டும் என்று தேவன் தெரியப்படுத்துறார். இரவில் அவள் விளக்கு அணையாதிருக்கும். அந்நேயராகிய பணி, அதாவது வேலை, அவங்களோட வாழ்வு ஒரு அணையா விளக்கு என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏற்றி வைக்கப்பட்ட நாள் முதல் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதா. ஏற்றி வைக்கப்பட்ட நாள் முதல் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த பணி ரொம்ப புனிதமான ஒரு பணின்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அன்னையர் என்ற ஒரு பணியே, அவங்க செய்யற வேலையே ஒரு புனிதமான ஒரு விளக்காக இருக்கு. விளக்கு ஏற்றி வைக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீபம், அந்த ஒளி அவங்களோட பிள்ளைகள், அதாவது அன்னையர்களோட பிள்ளைகளுக்கும் கடந்து செல்லுமா. அந்த ஒளி, அந்த தீபம், அந்த ஒளி, அந்த லைட் கடந்து செல்லும். இந்த பொறுப்பை ஆண்டவர் அன்னையர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரா, அன்னையர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக இந்த நாள்ல பேச போறார் ஆண்டவர். ஒரு தாயை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணும், எல்லாருமே கவனிங்க. எல்லாமே எல்லா தாய்மார்கள் நீங்க பிள்ளைகள், உங்க தாய்களுக்கு நீங்க பிள்ளைகள். ஸோ உயிரோட இருக்கிற தாய்மார்கள் ஆகட்டும், இல்லாத தாய்மார்கள் ஆகட்டும், எப்படிவெல்லாம் அவங்க பண்ண காரியங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்கிற ஒரு புனிதமான ஒரு நாள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய்கள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக, அந்த தாய்களுக்காக இந்த நாள்ல ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயோட கனவு அந்த பிள்ளை நல்லா வளர வேண்டும். இதுதான் அந்த கனவு. ஒரு தாய் அவளோட கனவு என்னன்னா, ஒரு பிள்ளைகள், அவங்க பெற்றிருக்கிற பிள்ளைகள் நல்லா வளர்க்க வேண்டும். அவளோட கனவு உடையாதபடி பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தான் காத்து கொள்ள வேண்டும் அந்த கனவு. அது எப்படிப்பட்ட கனவு, அவங்களுடைய கனவு என்ன என்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். அந்த அன்னையர்கள் காண்கிற கனவை நினைவாக மாத்தணும், நிறைவேற்றணும். அந்த கனவு என்னன்றது அட்லீஸ்ட் புரிஞ்சு கொள்ளவாவது முயற்சி பண்ணணும். இதுதான் பிள்ளைகளோட கடமைன்றார் ஆண்டவர். அது முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ணாதிருந்தா, ஒருவேளை பண்ணாதிருந்தா முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தாய்மார்களுக்கு நம்ம ஒபே பண்ணி ஹானர் பண்ண வேண்டியது பிள்ளைகளோட கடமைன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஒரு தாய் ஒரு விளக்காக இருக்கிறார். அவங்க கனவு என்ற ஒரு விளக்கு, கனவு என்ற ஒரு விளக்கு எப்போதும் இருக்காதபடி, அணைந்து போகாதபடி பிள்ளைகள் தான் காத்து கொள்ளணுமா. அந்த கனவை நனவாக்கணுமா. அதுதான் அந்த விளக்கு எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. முதலாவது கனவு என்ற விளக்க நம்ம எரிய வைக்கணும்ன்ற சொல்றாரு ஆண்டவர். நியாயமா தானே இருக்கு. எத்தனை பேர் உங்க தாய் கனவை நிறைவேற்றி இருக்கிறீங்கன்னு உங்க மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் தேவன் தெரியப்படுத்துறாரு. ஒரு தாய் ஒரு அன்பின் விளக்கு. அன்பின் விளக்கு அவளிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எத்தனையும் அன்பு மற்றும் தான். அன்பின் விளக்கு அணைந்து விடக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். அந்த அன்பின் விளக்கு அந்த எப்படி கடந்து செல்லும்னாக்கா, வரப்போற முன் சந்ததிகள் அந்த அன்பு கடந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரு தாய் குழந்தைகளை அன்பா வளர்க்கறது, அதை பார்த்தே வளர்ற பிள்ளைகள் அவங்களோட ஜெனரேஷனுக்கு அன்பு மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் சந்ததிகளாக கடந்து வரும். அவள் ஒரு அன்பின் விளக்கு. அந்த அன்பின் விளக்கை அணையாதிருக்காதபடி, அணைந்து போகாதபடி, கரெக்டா தமிழ், அணைந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கள். அன்பின் விளக்கு, கனவின் விளக்கு அணைந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கள் தேவன் தெரியப்படுத்துறார். ஒரு தாயை குறித்து இன்னும் சில காரியங்கள் தேவன் பேசுறாரு. அவள் ஒரு தியாகத்தின் விளக்கு. அவள் செய்வதெல்லாம் தியாகம் தான். எத்தனை இரவுகள் பகல்கள் தூங்காமல் உனக்காக விழித்து இருக்கிறாள். அதாவது பிள்ளைகள் நமக்காக
எத்தனை இரவுகள் பகல்கள் நம்ம தாய்மார்கள் தூங்காம இருந்து விழித்திருக்கிறாங்க. ஒரு தாய் எதற்கு அடையாளம்? அவள் ஒரு தியாகத்தின் விளக்குக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில என்னோட பேசினார். தியாகத்தின் விளக்கு. அவள் சாப்பிடலன்னா கூட தன்னோட பிள்ளைகள் சாப்பிட்டா போதும். சோ எந்த ஒரு தியாகத்துக்கும் அவள் தயாராக இருப்பாள், ரெடியாக இருப்பாள். சோ அது எவ்வளவு பெரிய சிக்கல் நெருக்கடி வந்தாலையும் எஸ் she will be there with us. ஸோ அந்த மாதிரி ஒரு தியாகத்தின் விளக்கு. சில தாய்மார்கள் தன்னோட தாலி கூட அடமான வச்சு தன்னோட பிள்ளைகளோட படிப்புக்காகவும் பிள்ளைகளோட ஹெல்த் விஷயத்துக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அவங்க பண்றக்குள்ளோ அந்த தியாகத்தை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். உணர்வு வரணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு வரணும். அந்த தாய் ஒரு தியாகத்தின் விளக்கு. அந்த தியாகத்தின் விளக்கு அணைந்து போகாதபடி நீங்க எல்லாரும் காத்து கொள்ளுங்கள்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. கண்ணீர் சிந்தும்படி வைக்க கூடாதா பிள்ளைகள்? கண்ணீர் சிந்தும்படி வைக்க கூடாது. கண்ணீரினாலே நனைந்து அணைந்து போகாதபடி அந்த தியாகத்தின் விளக்க காத்து கொள்ளணுமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடுத்தது அந்த விளக்க பத்தி ஒரு தாய் எப்போதும் எரிஞ்சு கொண்டே இருக்கணும் இல்லையா, அந்த அணையா விளக்கு. சோ ஒரு தாய்க்குள்ள இருக்கிறது என்னன்னா ஒரு ஏக்கத்தின் விளக்கு. ஏக்கம். அவங்க மனசுல என்ன ஏக்கம் இருக்கு? அந்த ஏக்கம் நான் என்னை பத்தி நிறைய வாட்டி நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். எளிமையான ஒரு வாழ்க்கை, கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஸோ எங்களோட சொந்த முயற்சியில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் படித்ததுனால ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜே எங்களை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சதுனால ஹையஸ்ட் ஸ்கோர் நல்ல வேலை கிடைச்சி எங்கள் அம்மா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறக்குள்ளோ அந்த மாதிரி கஷ்டம் நாங்கள் பட்டுட்டு இருந்தோம். சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். பிளாக் காஃபி தான் குடிப்போம். சர்க்கரை இருக்காது. சர்க்கரை இருந்தாலே ஒரு ஃபீஸ்ட் மாதிரி எங்களுக்கு. பிளெயின் காஃபி அதை தான் குடிச்சிட்டு போவோம். நிறைய நாள் நான் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். மாரி பிஸ்கெட்டு அந்த டைம்ல ஒரு மாரி பிஸ்கெட் தான், ஒரு பேக்கெட்ல ஒரு மாரி பிஸ்கெட், அதுல 2 நான் எடுத்துடுவேன். ஒன்று எப்படியாச்சும் நைஸ் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ அதுதான் எனக்கு சாப்பாடா இருந்தது. எங்க அம்மாவோட ஏக்கம் என்னன்றது புரிஞ்சுக்கல. எங்க அம்மா வெறித்தனமா நான் படிச்சு நான் நல்ல வேலைக்கு போனா தான் எங்க அம்மாவை நல்லா பார்க்க முடியும், நல்லா பார்த்து கொள்ள முடியும், அவங்கள நல்லா கேர் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவோட ஏக்கம் என்னன்றது தெரிய வந்துச்சு. எங்க அம்மாவை எப்படியாவது சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும். ஸோ சொந்த வீடை கட்டுன, நல்லா மோல்டிங் போட்டு வீடை கட்டுன. 2006 கட்டின பிறகு திருமணம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா எங்க அம்மா நான் கட்டின வீட்டுல 2017 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அந்த ஏக்கத்தை நான் தீர்த்து வச்சேன். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்த்து வைக்கணும். அந்த தாயின் ஏக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த நாள்ல என்ன ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் தெரியப்படுத்துறேன். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு, அது நம்ம செய்யணும். அந்த ஏக்கம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஆசை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பிள்ளைகள் தான் அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஒரு தாய் தன் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், நல்லா வாழணும், தன்னோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டணும் தான் தாயோட விருப்பம், ஆசை அத்தனையும். சோ அவங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த ஏக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்சிட்டு அதை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் ஒரு போதகத்தின் விளக்கு. அவளை போல சிறந்த ஆசிரியர்கள் யாருமே கிடையாது இல்லையாமா? she is the one teacher. பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு நல்ல சிறந்த ஆசிரியர்களாக இருக்கிறாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மகள் குளோபல் இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறக்குள்ள அவள் யூனிஃபார்ம் போடுற ஒரு பிக்சர் நான் காமிக்கிறேன். அந்த யூனிஃபார்ம் போடுற பிக்சர் அவள் தானாகவே அந்த யூனிஃபார்ம் போடுறக்குள்ளோ நானே மம்மி நானே போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் 3வது பட்டனை ஃபர்ஸ்ட் இதுல போட்டுட்டான்.
போட்ட கையோட இல்ல மகன் அப்படி இல்லை, இப்படிதான் நீ போடணும்னு அது மேல கீழே இருக்கிறதால அவளுக்கு புரிய வச்சு அதை போட வச்சு. அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு காஸ்டியூம், இது வந்து மராட்டி விஷயம், இது ஒரு ப்ரோக்ராம். இந்த காஸ்டியூம்க்கு அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போன கையோட இந்த காஸ்டியூம் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு அவங்க மெனு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஷாப்பா மேல ஏறி ஏறி இறங்கி ஒரு வாரம் ஏறி ஏறி இறங்கி அந்த காஸ்டியூமை செலக்ட் பண்ணி அவங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு தயார் பண்ணி வச்ச ஒரு சின்ன சின்ன விஷயம். ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு தாய் வந்து சின்ன சின்ன விஷயம் பிகினிங்ல இருந்து எப்படி தலைவாருது எப்படி இல்லையாமா, ட்ரெஸ் போடுறது எப்படி, பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறது எப்படி, அதே போல சிந்தாமல் சாப்பிடுறது எப்படி, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாய் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சோ சிறந்த ஆசிரியராக இருக்கிறாங்க தாய்மார்கள். தலை வாருது எப்படி, எப்படி வந்து ஜெபம் பண்றது எப்படி, பெரியவங்க சின்னவங்களுக்கு எப்படி வந்து பேசணும், மதிப்பு மரியாதை கொடுக்கணும், கண்ணியமாக வாழ்றது எப்படி, பரிசுத்தமாக ஒழுக்கமாக வாழ்றது எப்படின்றது தாயால தான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் இந்த நாள்ல உறுதிப்படுத்துறார். அவள் ஒரு போதகத்தின் விளக்கு என்று சொல்றார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நம்ம மத்தியில இந்த நாள்ல தாயை போல மார்புடையவர் உங்களோட இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவள் ஒரு அன்பின் விளக்கு, தியாகத்தின் விளக்கு, ஆதரித்து நடத்துகிற ஒரு விளக்கு, பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து முடிக்கிற ஒரு விளக்கு. அவள் ஆனந்தத்தினால அவங்க இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அந்த விளக்கு அணியாதபடி நம்ம பிள்ளைகள் தான் காத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் முடிவு நாட்களில் வரும் பொழுது மகிமையோட சந்தோஷத்தோட உன் தாய் பரலோக செல்ல வேண்டுமே தவிர மனவேதனத்தோட அந்த வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. வாழ்க்கை வாழ்வதுக்கு தான் அன்னையராக வாழ்ந்து நம்ம வந்து அந்த விளக்காக நம்ம வாழ்ந்து நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறக்குள்ளும் அந்த இடத்துலயும் அந்த விளக்கு அணியாதபடி தேவன் காத்து கொள்வாரா. நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யற இந்த வியாபாரத்துக்கு தகுந்த பலனை தேவன், அந்த பிரயோஜனமான பலனை அந்த வசனத்தின் படி, நீதிமொழிகள் 31:18 வசனப்படி உன்னோட வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். சோ இந்த நாள்ல யாரு எல்லா ஒரு சில அன்னையர்களுக்கு தன்னோட வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்து இல்லைனாக்கா, அறியவில்லைன்னா அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பலன் இருக்கு, ஒவ்வொரு அன்னைமார்களுக்கும் பலன் இருக்குன்னு இந்த நாள்ல தேவ ஆவியானவர் உறுதிப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில ஒரு அன்னையராக இருப்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நீங்கள் உங்களோட வீட்டை, அதாவது அன்னையர்கள் பார்த்து, நம்மளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நீங்கள் உங்களோட வீட்டை மட்டும் கட்டவில்லை, உங்களோட பிள்ளைகளின் வாழ்க்கை மட்டும் கட்டவில்லை, ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பு, ஒரு பங்கை வகிக்கிறீர்கள். அதனால உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தேவன் வாழ்த்துகிறார். நீங்க நல்லா வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் வந்து செழித்திருக்க வேண்டும், நீங்க உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் வாழ்த்துகிறார். இந்த பக்கம் EVG டாக்டர் சுமிதாவும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னையர்கள் தினம் விசேஷமான நாள். நம்ம இந்த நாளை விசேஷப்படுத்தல, நம்ம இந்த நாட்களுக்குள்ள நபர்களை விசேஷப்படுத்துறோம். அந்த நபர்கள் வேற யாரும் இல்ல, வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு அன்னைமார்கள் தான். ஹல்லேலூயா. சோ உங்களை தான் ஆண்டவர் வந்து விசேஷப்படுத்துகிறாரு. சோ ஒரு நல்ல தலைமுறையை வந்து நீங்க உருவாக்குறீங்கன்றது ஒரே ஒரு நோக்கம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு நோக்கமாக இருக்கு. நீங்கள் தான் அந்த நபர்கள். கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பெற்றெடுத்து நல்லபடியாக நீங்க வந்து வளர்த்து ஆளாக்கி அவர்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து நீங்க செய்து வந்திருக்கிறதுனால எல்லா அன்னையர்களுக்கும் நினைவு கூறும்படியாக இந்த நாளை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோ நல்ல அன்னையர்கள் வந்து பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உங்களோட தாய்மார்களுக்கு நீங்க வந்து உங்க மதர்ஹுட்டை நீங்க கொண்டாடலாம். நல்ல அன்னையர்களை பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க மதர்ஹுட்டை நீங்க கொண்டாடலாம்.
தாய்களோட நீங்க வந்து கொண்டாடலாம். அவங்கள வந்து தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உலகத்துல பலவிதமான தாய்மார்கள் இருக்கிறார்கள். நல்ல தாய்மார்கள், சில கெட்ட தாய்மார்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. சோ எப்படி அது நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது? நல்ல தாய்மார்கள் யாரு, கெட்ட தாய்மார்கள் யார், எப்படி நம்ம வந்து அதை வித்தியாசம் பண்ணி பார்க்கிறது? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்து இந்த பூமியில ஆளாக்கி அந்த மகனையும் அல்லது மகளையும் சமுதாயத்துக்கு பரிசாக கொடுக்கிறாளே, அவள் அந்த பரிசாக கொடுக்கிறாளே, அவள் தான் வந்து ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு தாய் தன்னோட பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பரிசாக கொடுக்கிற தாய் நல்ல தாய். அந்த சமுதாயத்துக்கு பரிசாக கொடுக்காத தாய் கெட்ட தாய். ஹல்லேலூயா. யாராவது ஹிட்லரோட தாய் நல்ல தாயின்னு சொல்ல முடியுமா? இது ஹிஸ்டரி. யாராவது ஹிட்லரோட தாய் நல்ல தாயின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. ஒருவேளை அந்த தாய் நல்ல தாயாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு பிள்ளை மோசமான ஒரு பிள்ளையாக இருக்கிறபடினாலே உலகமே அந்த தாயை நல்ல தாய் என்று சொல்லவே இல்லை, சொல்லவே கிடையாது. அப்படின்னு வந்து இந்த நாளில நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இது. சோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை வந்து சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:27 டிஸ்பிளே போடுமா? ஒருவேளை என்னோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் ஒருவேளை இருந்தால் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விருப்பப்படுகிறார் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒருவேளை உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கைப்பட்டவளோட பிள்ளைகளை பார்க்கிலும் அனாதி ஸ்திரீகளின் பிள்ளைகள் அதிகம். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையில சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் சரீர பிரகாரமாக பிள்ளைகள் பெற்றிருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனா நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் அதிக பிள்ளைகளை பெற்றிருக்க முடியும். அநேகரை வந்து நீங்க கிறிஸ்துக்குள்ள நடத்த வைக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த நாளில வந்து நான் பிரதர் செல்வராஜ் பிரதரையும் கிறிஸ்டினா சிஸ்டரையும் நான் வந்து அட்ரஸ் பண்றேன். அவங்கள கேமரா திருப்புங்க. இவங்களுக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு கௌரவத்தை தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோ ஒரு ஆண் ஒரு பெண். இன்னும் இயேசுவை ருசிக்காம இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவரோட அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கூடிய சீக்கிரம். ஆனாலும் உங்க 2 பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாருனாக்கா, ஒவ்வொரு குழந்தைங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பன் தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கிறக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நீங்க முன்னாடி நின்று பண்ணணும்ன்றது குறித்து தேவன் உங்ககிட்ட இந்த நாள்ல தெரியப்படுத்துறாரு. இது மூலமா அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்க பெற்றிருக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் திருமணம் ஆகாமலேயே தன்னோட வாழ்நாள் எல்லாம் தன்னோட சொந்த பந்தங்கள், தம்பி அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கே தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்க. சோ தியாகம் செய்யற பிள்ளைகள், அந்த தாய்மார்களுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறாரு. உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறாரு. வாழ்நாள் முழுக்கும் அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்கறது மூலமா உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க திருமண வாழ்க்கையை வந்து தியாகம் செய்து இருக்கிறதுனால உங்களுக்கும் ஆவிக்குரிய அந்நியராக மாற முடியும். இந்த வாக்குத்தத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு வாரமா எனக்கும் உடம்பு சுகம் இல்லை. அந்த தொண்டை வந்து வாய்ஸே இருக்குல்ல.
நேத்தெல்லாம் பேசிட்டு இருக்கக்குள்ள சுத்தமா வாய்ஸே இருக்குல்ல. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எந்த தாக்குதல் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வாய்ஸ் மட்டும் பிசாசான திருடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல தாயோட பணிகள் எப்படிப்பட்ட ஒரு பணிகள். ஒரு தாய் தன் பிள்ளையை முதல்ல தன்னோட கர்ப்பத்தில் ஏந்தி கொள்ளுகிறாள். அந்த நாள் முதல், அந்த முதல் நாள் முதலிருந்து the day she conceived, so அந்த நாள்ல இருந்து அவளுடைய பொறுப்புகள் தொடர்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ தூங்காத இரவுகள், புசிக்காத நாட்கள், இரவும் பகலும் கண் விழித்து அந்த பிள்ளைகளுக்காக காத்திருந்த நாட்கள், பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கஷ்டப்பட்டு பிரச்சனையோட வேதனையோட பலவிதமான வேதனைகளோட அந்த பிள்ளையை தாய் பெற்று இருக்கிறாள். அதோட முடியாது, அவளோட பொறுப்புகள் இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். அந்த பிள்ளையை வளர்க்கிற ஒவ்வொரு நாளும் தூங்காமல் கண் விழித்து அந்த பிள்ளைகளை காத்து கொள்கிறாள். வளர்ந்து வர பொழுது அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு, இந்த பொறுப்பு தேவன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெண்மை அடைந்த பிறகு தன் தாயின் இடத்துல அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அவளோட அந்த பெண் அந்த குழந்தைய அந்த தாயை கட்டி அணைத்து ஆனந்தத்தோடு அந்த மகளை கட்டி அணைக்கிறார், முத்தம் கொடுக்கிறாள். ஐயோ, இனி இதுக்கு மேலே எனக்கு பொறுப்புகள் ரொம்ப பெரிதாக இருக்குது என்று அவளை நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் தாய்மார்கள் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு விஷயம் சிஸ்டர் ஆனா அவங்க வீட்டுல கெலினா பெரிய மனுஷி ஆகுறா. அது என்கிட்ட தெரியப்படுத்துறக்குள்ள என்னையே அறியாம கண்கள்ல அப்படியே கண்ணீர் ரொம்பிடுச்சு. எனக்கு என்ன வார்த்தை எனக்கு என்ன தெரியல. எனக்கோ கெலினாக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு, நான் ஏன் அழுணும் அப்படியெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிக்கக்குள்ளோ முதல்ல நான் போய் தேவ ஆவியானவர் தான் உட்காந்து அவரோட சமூகத்துல உட்கார்றக்குள்ளோ, ஐயோ எனக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, என்ன மாதிரி நான் செய்யணும், எப்படி செய்யணும் ஆண்டவரே, இந்த பிள்ளை எப்படி நான் பார்த்து கொள்ளணும், எப்படி பராமரிக்கிறது, இந்த பிள்ளையோட நான் தொடர்ந்து நான் கூடவே இருக்க முடியுமா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஆவியானவர் சரியான பதில் என்ன பதில் கொடுத்தாருனாக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போய் NJPH இந்த ஜெப வீட்டுல மகளை நீ போய் ஜெபம் பண்ணி ஏசப்பாவை கூப்பிடு, ஏசப்பா மூலமா பிதாவை நீ மகிமைப்படுத்தி ஒரு விதைய மட்டும் போடு, மீதி அந்த விதைக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கிறது பரலோகம் பார்த்துக்கோ. அப்பதான் எனக்கு மன சமாதானமே ஆச்சு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிப மகன் வளர்ந்து வரும் பொழுது அவனுடைய முகத்தோற்றத்தில் ஒரு மாற்றம், தன் சரீரத்துல ஒரு மாற்றம். இந்த மாற்றங்களை அந்த தாய் காணும் பொழுது, என் மகன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு நல்ல வேலை வேண்டும், நல்ல குடும்பம் வர வேண்டும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் துணை வர வேண்டும், நல்லபடியாக பிள்ளைகளை பெற்றெடுத்து அவன் குடும்பம் கட்ட வேண்டும். அந்த தாய் தன்னோட இருதயத்துல இந்த விஷயத்த விரும்பி இருதயத்திலே வைத்துக் கொள்கிறாள். அந்த தாய் தன்னோட மகன் வளர்ந்து இருக்கிற அந்த மகனை பார்த்து, வளர்கிற அந்த மகனை பார்த்து, இந்த மகன் இப்படிதான் இருக்க வேண்டும் கனவுகளோடு இருக்கிற அந்த தாய், அவள் தான் தாய் அப்படின்னு நினைக்கிறாள் பாருங்க. அவள் தான் தாயின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எத்தனையோ நன்மையான காரியங்களை தியாகம் செய்து பிள்ளைகளுக்காக பரிமாறும் பொழுது, தான் சாப்பிடலன்னா கூட பிள்ளைகள் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு எல்லா தியாகத்தை செய்யறாள் பாருங்க. அவள் தான் தாயின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். பரந்த மனதோட பரிமாறுகிற ஒரு இருதயம் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிற ஒரு தாயாக மாறுவாள். இரவில குழந்தை நித்திரை செய்யும் பொழுது, குளிர்ல ஒடுங்கி நடுங்கும் பொழுது ஓடி போய் போர்வையை போத்தி தன் பிள்ளை சுகமாக படுத்து இருக்கணும், தூங்க வேணும் சொல்லி நினைக்கிறாள் பார். அவள் தான் தாய் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். காலையில எழுந்து சீக்கிரமாக வேலைகள் எல்லாம் முடித்து, சீக்கிரமாக எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையை பார்க்கணும் சொல்லி அந்த காலையில எழுந்திச்சு வேலைகள் செய்யறக்குள்ள பாத்திர சத்தம் கேட்கறக்குள்ளோ பிள்ளைகளுக்கு எங்க டிஸ்டர்ப் ஆகுதோன்னு சொல்லிட்டு சமையல் அறையில மூடி பிள்ளைகள் தூங்கணும், நல்லா தூங்கட்டும் சொல்லிட்டு அவள் சமைச்சு வைக்கிறாள் பார். அவள் தான் தாய். இத்தனை
இந்த பட்டியல்ல வந்து சொன்னேன் இல்ல, இப்படிப்பட்ட பட்டியல் இருந்து தன்னோட பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாள். அவள்தான் தாயின் தேவன் தெரியப்படுத்துறாரு. தாய், நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பண்ணி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். சோ நீங்க தான் நல்ல தாய். இந்த காரியம் எல்லாம் யார் செய்யாம தவறுனாங்களோ அவங்க கெட்ட தாய். நீங்க எல்லாரும் பண்ணி இருக்கிறீங்க, எல்லாருமே நல்ல தாய்மார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் பிள்ளைகளுக்காக எந்த ஒரு விஷயமும் தியாகம் செய்யாத, பாதுகாப்பு கொடுக்காம, எந்த ஒரு விஷயத்துக்கும் டேக் கேர் பண்ணாம, சமைக்காம கொள்ளாம, சாப்பாடு கொடுக்காம, கேர் எடுக்காம, ஒழுக்கமாக வளர்க்காம, தான் இஷ்டம் போல தன்னோட சுக வாழ்றா பாருங்க, அவங்க தாய் கிடையாது. பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பரிசாக கொடுக்கிறவள் தான் தாய். ஹல்லேலூயா. நல்ல தாய், கெட்ட தாய். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறதுனால நீங்கள் தான் நல்ல தாயின் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ 3 காரியங்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த நாள்ல 3 காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுல முதலாவது காரியம், ஆதியில ஏவாள் எல்லாருக்குமே தெரியும். அவள் தான் உலகத்துக்கு முதல்ல தாயானவள். அவங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். என்ன கற்றுக்கொள்ள முடியும்னாக்கா, எது நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ ஒரு விஷயம் வந்து ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனாலதான் இன்று முழு உலகமே தவித்து கொண்டிருக்கிறது. சோ எல்லா தாய்மார்கள் எது கத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்களோட பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணுமா, நம்ம சொல்லி கொடுத்தே வளர்க்கணுமா. சோ உங்களுக்கு பின்னாடி வரும் ஒரு பெரிய தலைமுறை இருக்கு. ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைமுறைகள் இருக்கு. சோ அந்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுக்கணுமா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயம். ஏவாள் போல இருக்காம தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்மளும் பண்ணணும், நம்மளும் கீழ்ப்படியணும், பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து மனதில் வைத்துக் கொள்ளணும். இது முதலாவது காரியம். 2வது காரியம், அன்னாளை குறித்து தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். ஒரு நல்ல ஜெபிக்கிற தாய் ஆக மாறணும். சோ அதிகாலை நேரத்துல தேவனை தேடணும், அவருக்கு கீழ்ப்படிந்து ஜபத்துல தரித்து இருக்கணும்னு அன்னாளை குறித்து தேவ ஆவியான் பேசும் பொழுது நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை நம்ம வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியப்படுத்துறார். வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 5-10. 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 5-10 நோட் பண்ணிக்கங்க. இந்த வசனத்தின்படி இந்த அன்னாள் என்ற ஒரு தாய்க்கு அவங்களோட வாழ்க்கையில தேவைகள் நிறைய இருந்தது, நெருக்கடிகள் நிறைய இருந்தது, அவமானங்கள் நிறைய இருந்தது, நிந்தனைகள் நிறைய இருந்தது. ஆனாலும் போய் அவங்க தீக்குளிக்கவில்லை, தற்கொலை செய்யவில்லை. சோ நிறைய பேர் வந்து தூஷணமா பேசுறாங்க. 5-10 வசனத்து வரைக்கும் நிறைய பேர் தூஷணமா பேசுறாங்க, குறை சொல்லி பேசுறாங்க. அவ்வளோ அவமானப்படுத்தி பேசினா கூட அவங்க போய் தற்கொலை செய்யலையா, தீ குளிக்கவில்லையா, போய் தேவனோட சமூகத்துல உட்காந்து என்ன பண்றாங்க, ஜபம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஜபம் தான் ஒவ்வொரு தாய்மார்களும் பண்ணணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அந்த வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் அதே அதிகாரத்துல வாசிமா. ஹல்லேலூயா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரக்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஆமென். 17-18 வசனம். இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. இந்த பொருத்தனை பண்றவங்களும் தேவனோடைய கிருபை அவள் பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்ட கையோட அவளுக்கு வந்த பதில் என்னன்னா 1 சாமுவேல் 2:21. 1 சாமுவேல் 2:21 படி
அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை தான். ஆனா ஆண்டவர் 3 ஆண் பிள்ளைகளை கொடுத்து 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். சோ ஒரு ஜெபிக்கிற தாயாக நம்ம மாறணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. என்னோட சன்னு, எனக்கு 2 பசங்க. என்னோட சன் கீர்த்தி வரதராஜ், என்னோட மகள் ஷர்லி ஸ்மிதா பிரகாஷ், என் கணவர். இதுதான் என்னோட குடும்பம். இவங்க 3 பேர் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. சன்னு யுஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஹஸ்பண்ட் டென்மார்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. மகள் என் கூட இந்த மலேசியால படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க அதிகால நேரத்துல கண்டிப்பா இவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இங்க எனக்கு வலிக்கும். அங்க கிளியரா இருந்தா தான் என்னால பீஸ்ஃபுல்லா என்னால ஊழியம் பண்ண முடியும், வீட்டை பார்த்துக்க முடியும், எல்லா விஷயங்கள். ஸோ இதுதான் என்னோட வாழ்க்கையா இருக்கு, என்னோட குடும்பமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு தாய்மார்களும் முதல்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். காலையில எந்திரிச்சு தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெண்கள் காலையில அதிகாலை நேரத்துல குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜபிக்கணும். ஒரு ஜபிக்கிற தாய், அண்ணால போல ஒரு ஜபிக்கிற தாயாக நம்ம மாற வேணும். எப்படிப்பட்ட ஜபங்கள்? கணவனுக்கு ஒரு வேலை இல்லாம இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோட படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமண காரியத்துக்காக. பிள்ளைகளுக்கு வயசாயும் திருமணம் ஆகாம இருக்கு, அப்போ தாய்மார்கள் ஜெபம் பண்ணணும் தேவன் தெரியப்படுத்துறாரு. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் பிசினஸ் தொழில லாஸ் ஆயிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தாய்மார்களோட கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படுதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ நோயாளிகள் சிக்கா இருக்கிறவங்க தாய்மார்கள் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக, கணவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். நம்மளோட சிறையிருப்பை அவர் மாத்திடுவார். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு தாய்மார்களும் ஜப ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிற தாயாக மாற வேண்டும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து செல்லட்டும், என்ன மாதிரி கஷ்டங்கள் வரட்டும், பரவாயில்லை. ஒரு அண்ணால போல நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாயாக மாற வேண்டும். எல்லாவற்றையும் தேவனிடத்துல போய் சொல்லணுமா? மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, தேவனிடத்துல சொல்லணும், போய் சொல்லணும். அண்ணால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? மனுஷங்கிட்ட போய் சொல்லலையே, தேவனோட சமூகத்துல உட்காந்து அவர்கிட்ட பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனைன்றது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு காரியங்க. அந்த பொருத்தனை பண்ணிக்கினாக்கா அது ஏன் நடக்காது? ஜெபத்தோட பண்ணுங்க, உபவாச ஜெபத்தோட பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க, கேட்பார். அண்ணாலோட ஜெபத்தை கேட்ட அதே தேவன் தான் நமக்கும் அதே தேவன் தான் இருக்கிறாரு. அந்த தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. உங்களோட சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பாரு. உங்களை ஒரு பாக்கியவதியான ஒரு தாயாக மாத்துவாராம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம் நம்ம எல்லாரும் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு தீமோத்தியின் தாயை குறித்து தேவ ஆவியானவர் பேசினாரு. அவள் ஒரு விசுவாசத்தின் தாயாக இருக்கிறாள். அவள் ஒரு விசுவாசம். அவள் 2 தீமோத்தி போடுமா, 2 தீமோத்தி 1:5, 2 தீமோத்தி 2 தீமோத்தி 1:5. அவள் ஒரு விசுவாசத்தின் தாய். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியான லோபீசுக்குள்ளும் உன் தாயான ஐனிக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தின் தாய். 2 தீமோத்தி 3:14 14 நோட் பண்ணுங்க. 2 தீமோத்தி 3:14 உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தாய்மார்கள் என்ன சொல்லி கொடுக்கணும்? அழகா தெளிவா இந்த வசனத்துல தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். டீச் பண்ணுங்க, நீதியை சொல்லி கொடுங்க, கண்டித்து கொள்வதும் செய்யணுமா. கண்டிதலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணுமா, ஆனா நீதியை சொல்லி கொடுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதே அதிகாரத்துல 16-17 வாசியமா. ஹல்லேலூயா. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியில்லாதவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். நீங்க எதை வளர்க்கிறீர்களோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்லி கொடுத்து வளர்க்கணுமா. விசுவாசத்தோட
ஜெபம் பண்ணி நிச்சயமா ஆண்டவர் நடத்துவார். அந்த விசுவாசத்தின் ஒரு ஜெபத்துக்கு பதில் தான் லட்சுமி அம்மாக்கு இந்த 4 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு பதில் அளிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்ன்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கினாலே போதும். பிள்ளைகளுக்கும் அதே விசுவாசத்தை நம்ம போதிக்க வேண்டும், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகள் விசுவாசத்தின் பாதையில வளர வேண்டும் என்றது தேவன் தெரியப்படுத்துறார். அந்த வளர வேண்டும் என்றது கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அன்னையர்கள் தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்கும் தியாகம் செய்கிற ஒரு தாயாக மாறணும். பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிற ஒரு தாயாக வாழணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தியாகம் செய்யணும். நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா பிரதர்? நிறைய பிள்ளைகள் பெத்த உடனே நியூ பார்ன் பேபிஸ் அப்படியே துணியில சுத்தி தாண்டி டஸ்ட்பின்ல போட்டுறாங்க, குப்பை தொட்டியில போடுறாங்க, மோரியில போடுறாங்க, காவால போடுறாங்க, வாஷ் இது இதெல்லாம் டாய்லெட்ல அந்த சிங்க் இதுல போட்டுட்டு அதை ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. எவ்வளவு கொடுமை தெரியுமா? காவா அந்த மோரி அந்த பைப்புல அந்த குழந்தைய எடுக்கிறக்குள்ள ஐயோ அந்த ரத்தம் காயோ, அந்த எறும்பெல்லாம் கடிச்சு எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஒரு தாய்மார்கள், இந்த மாதிரி தியாகம் செய்யாத தாய்மார்கள் தாய்களோட பட்டியல வராது. கெட்ட தாய்கள் இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்களாக நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு தியாகம் செய்கிற ஒரு தாயாக நம்ம வாழ்றக்குள்ளதான் நம்மளுக்கு நீதிமொழிகள் 31:18 அந்த வியாபாரத்துக்கு பிரயோஜனமான பலன் அவர் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டார். ஹீஸ் a strict God. நீதி செய்யற தேவன்மா கொடுக்க மாட்டாரு. அப்ப தாய்மைன்றது வேஸ்டாக போயிடும், வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம வியாபாரம் பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்குண்டான பலனை நம்ம பிதா நம்மளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பெண்கள் திருமணம் ஆகி 2 வயசு 3 வயசு இல்லை 5 வயசு குழந்தைங்களை விட்டுட்டு 2-3 குழந்தைங்க பெற்றிருந்தாலையும் இன்னொருத்தரோட ஆசைப்பட்டு, இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்டு வேற ஒரு இன்னொருத்தரோட கணவரை தேடி அவங்களோட ஓடி போற பெண்களும் அநேகர் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு குடும்பத்துல ஒரு சில பெண்கள் வாழ்ந்து கொண்டே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்காத தாய்மார்களும் இருக்கிறாங்க. பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா தன்னோட வாழ்க்கைய பத்தி தான் யோசிப்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, அவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கு. என்னோட வாழ்க்கை, நான் இதுக்கு மேல ஒரு கல்யாணம் பண்ணி வாழணும், அந்த ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க தவிர பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு எண்ணம் அந்த தாய்மார்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தாய்மார்களும் இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாய்மார்களாக இருக்கிறக்குள்ள அந்த அங்கீகாரம் எப்படி உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த வியாபாரம் எப்படி பிரயோஜனமாக அந்த பெனிஃபிட்டை நீங்க அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ அதுக்கு ஒரே ஒரு காரணம், பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் எந்த தியாகம் வேணாலும் செய்யணும். இனி வரப்போற தாய்மார்களுக்கும் இந்த வார்த்தையை எடுத்துக்கங்க. இனி நீங்களாம் தாய்கள் ஆக போவீங்க, நீங்களும் எடுத்துக்கங்க. வரப்போற ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தியாகம் செய்யற ஒரு தாய்களாக எல்லாரும் மாறணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாய்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலேயே நம்ம ஒரு முன்மாதிரியான தாய்களாக இருக்க வேண்டும், ஒரு எக்ஸாம்பிளான ஒரு தாய்மார்களாக இருக்க வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்தியால ஒரு 6 குழந்தைங்களோட தாய் பிரதர், அவங்க எல்லா 6 பசங்களும் ஆண்டி நல்லா வளர்ந்த பசங்க. அவங்க என்ன என்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்றாங்கன்னா, சிஸ்டர் இந்த மாதிரி நான் 6 பசங்களோட தாய் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, ஏசப்பாட்ட கேட்டு சொல்லுங்க, இந்த கணவர் எனக்கு தேவனோட சித்தமா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் என்கிட்ட இருக்கு? 6 பசங்க பொருந்தாச்சு, நல்ல வாலிப பிள்ளைகள். அந்த தாய் கேட்கிற கேள்வி இதுதான், இந்த கணவர் ஏசப்பாவோட சித்தமா இல்லையா? அப்ப இல்லைன்னா விட்டுட்டு ஓடிப்பாருங்களா? இப்படி இருக்குமா உலகம்? ஏசப்பாவோட சித்தம் இல்லைன்னா, இப்போ சித்தமா இருந்ததுனால தான் 6 பிள்ளைங்களை பெற்று இருக்கிறாங்க. அப்ப அந்த தியாகம் எங்க போச்சு?
அப்புறம் வந்து இங்க மலேசியால கூட 3 பிள்ளைங்கள் உள்ள தாய்மார்கள், 5 பிள்ளைங்கள் உள்ள தாய்மார்கள், 2 பிள்ளைங்கள் உள்ள தாய்மார்கள் கேட்கிற கேள்வி எனக்கு இதுதான். பிள்ளைங்க வளர்ந்து இருப்பாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைகள், காலேஜ் போற பிள்ளைகள் இருப்பாங்க. சிஸ்டர், டாக்டர், ஏசப்பாட்ட கேட்டு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, இந்த கணவன் எனக்கு தேவனோட சித்தமா இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து வாழ்க்கை வேற லைன்ல நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு நான் டிக்டாக்ல வந்து நான் ரொம்ப ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன், நிறைய வந்து ப்ரொபோசல் வந்துட்டு இருக்கு. எனக்கு இவரை வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேவனோட சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இப்போ நிக்கிறாங்கங்க, இப்படி நிக்கிறாங்க முன்னாடி வந்து. உடனே இப்ப சொல்லுங்க, இது தேவனோட சித்தமா இல்லையா? டிக்டாக்ல நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற, நிறைய அலைன்ஸ் ஆகுது, ப்ரொபோசல் வந்துட்டு இருக்கு. இது தேவனோட சித்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இவரோட வாழ்றது. இப்படிப்பட்ட தாய்மார்கள் பிரசன்ட் இங்க இருக்கிறாங்க. அப்போ எங்க போச்சு உங்க தியாகம் அப்படின்னு வந்து நம்ம கவனிக்கணும். அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம எல்லா வருஷம் தியாகம் செய்யற ஒரு தாய்மார்களுக்கு மட்டும்தான் நீதிமொழிகள் 31:18 படி நம்ம வியாபாரம் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கேற்ற பலனை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெண்ணு, 16 வயசு பெண்ணு, அந்த பெண் என்ன கால் பண்ணி கேக்குது, ஆண்டி எங்க அம்மாவோட வாழ்க்கையை நினைச்சாலே என் இருதயமெல்லாம் அப்படியே கொதிக்குது ஆண்டி. அப்படி என்னம்மா வாழ்க்கை அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த சொன்ன பதில் எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என்னன்னாக்கா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலையும் என்ன நேர்ந்தாலையும் ஸோ நம்மளோட உடலை வருந்தி நேர்மையான வழியில பணம் சம்பாதித்து அவர்களை, அதாவது பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுமே தவிர தவறான பாதையில நடந்து உங்கள் பிள்ளைகளை தவறான முறையில வந்து வளர்த்து ஒரு தவறான முன்மாதிரியாக இருக்க கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ அதை நினைத்து மனதில் வைத்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கணுமேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தவறான பாதையில போய் தவறான ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. என்ன நேர்ந்தாலையும் தன் புருஷனோட வாழ வேண்டும், பிள்ளைகளோட வந்து வாழ்ந்து காட்ட வேண்டும், பிள்ளைகளோட வாழ்க்கையை கட்ட வேண்டும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் இந்த நாள்ல தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:1 படி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால இடித்து போடுகிறாள். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் கட்டுகிற தாயாக நம்ம எல்லாருமே மாறலாம், மாற வேண்டும், மாறணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த வியாபாரம் பிரயோஜனமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ ஒரு சில பிள்ளைகளுக்கு, அதாவது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து ஒருவேளை தாய்கள் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தாய் இல்லை, ஒருவேளை உங்களுக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் இருக்கலாம், தாய் இழந்து போயிருக்கலாம். தேவன் நமக்கு தாயும் தகப்பனாக இருப்பாரு. சோ அது நம்பிக்கையோட நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு தாய் தகப்பன், ஏசப்பா தாமா, எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. சில தாய்மார்கள் பிள்ளைகளை வந்து வளர்க்குற முறைகள் சரியில்லைனாக்கா அந்த பிள்ளைகள் தாய்களை விட்டு பிரிந்து வரக்குள்ளோ அந்த பிள்ளைகள் இயேசுவை தேடுனாக்கா அந்த பிள்ளைகளுக்கு இயேசு பொறுப்பெடுத்து கொண்டு அந்த பிள்ளைகளை அவரே வளர்ப்பாரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த பூமியில ஒருவேளை உங்களுக்கு அன்னையர்கள் கூட இருந்து நீங்க வாழ்ந்து கொண்டு வந்திருந்தால் அந்த நபர்களுக்கு ஆவியானவர் சில விஷயங்கள் தெரியப்படுத்துறார். அதாவது இந்த பூமியில எனக்கும் ஒரு அன்னை என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாக்கா அந்த சிலருக்கு இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு தான் நமக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கிறார். ஸோ எந்த ஒரு விஷயம் நமக்கு அம்மா வந்து கூட இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாக்கா ஏசப்பா தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னோட பெற்றோர்களோட தன்னோட உடன்பிறப்புகளோட வாழ்ந்த வாழ்க்கை குறித்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவங்க வந்து அவரு வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரா. லூக்கா 2:51. ஸோ அன்னையர்கள் வந்து உங்க கூட இருந்தாக்கா பிள்ளைகளை உங்களுக்காக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஒருவேளை நீங்க அன்னையர்களோட கூட வாழ்ந்து கொண்டிருந்தா இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு
கொடுக்கிற அந்த அன்னைகளை வந்து எப்படி கவனிக்க வேண்டும் என்று 4 காரியங்கள் தேவன் தெரியப்படுத்துறார். இப்போ ஒருவேளை நீங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தாக்கா அந்த பிள்ளைகளுக்கு 4 காரியங்கள்ல வந்து தேவ ஆவியானவர் சில விஷயங்களை தெரியப்படுத்துறார். முதலாவது காரியம், இந்த வசனத்தின்படி பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்தூரில் வந்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இல்லையாமா. அவருடைய தாயார் இந்த சந்ததிகள் எல்லாம் தன் இருதயத்துல வைத்து கொண்டாள். சோ இதன் மூலமா ஆண்டவர் என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருக்கும் பொழுதே அவங்க அப்பா அம்மாவுக்கு தாய் தகப்பனுக்கு ரொம்ப அதிகமாக வந்து நேசிச்சிருந்தால்தான் கீழ்ப்படிந்திருந்தார். சோ பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இதுதான் முதல் விஷயம். ஒருவேளை நீங்க அன்னையர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தா அப்பா அம்மாக்கு முதல்ல நீங்க கீழ்ப்படிந்திருக்கணும். ஏன்னா ஏசப்பா கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில உங்கள் தாய் உங்கள் இடத்துல எதை எதிர்பார்க்கிறாங்கோ, அந்த இருதயத்துல வந்து அந்த தாய் எதை எதிர்பார்க்கிறாங்களோ ஆத்மார்த்தகமான ஒரு அன்பை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த அன்பை வந்து நம்ம வந்து தாய்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். இதை மட்டுமல்ல, எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஸோ வயது ஆனாலையும் சரி, அவங்க வயது முதிர்ந்த விஷயம் ஆனாலையும் சரி, முதிர்ந்த வயது ஆனாலையும், அதாவது ஓல்டேஜ் ஆனாலையும் நம்ம வந்து அன்னையர்களை வந்து கவனிக்க வேணும். சில வேளைகள் பிள்ளைகள் வந்து அன்னையர்களை வந்து ஏனாதானோ நடத்துறாங்க, அன்பு கூற மாட்டாங்க. எப்போ அன்பு கூறுவாங்கனாக்கா, அவங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கிறக்குள்ள நல்லா பார்த்துக்குவாங்க. சொத்தெல்லாம் பங்கிட்டு விட்ட பிறகு டாட்டா பாய்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்காதபடி அவங்கள காத்து கொள்ள வேணும்னு, ஏன்னா ஏசப்பா தன்னோட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாருன்னு இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நேசம் இல்லாம அவர் கீழ்ப்படிந்திருக்கவே மாட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட், he loved his mother. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால சோ சிலர் வந்து யங்கா இருக்கிறவங்களும் மதர் யங்கா இருக்கிறவங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வீட்டு வேலை எல்லாம் செய்யணுமே, அதனால ஓல்டா இருக்கிற ஓல்டேஜ் விட்டுடுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு தாய்மார்களோட ஜபம் என்ன இருக்கு தெரியுமா? ஓல்டா ஆன பிறகு அன்னையர்கள் தன்னோட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின பிறகு அவங்கள வந்து எப்படி கவனிக்க வேணும், எப்படிப்பட்ட ஜபங்கள் ஒவ்வொரு அன்னையர்களும் அதிகமாக பண்ணாங்கன்றது இந்த நாள்ல ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். நிறைய தாய்மார்களோட ஜபம் இதுதான். சங்கீதம் 71:9 Psalm 71:9 verse. அநேக தாய்மார்களோட ஜபம் இதுதான். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் தனமா. சோ வயதான பிறகு பிள்ளைகள் வந்து கவனிக்க வேணும், நேசிக்க வேணும் அன்னையர்கள். சோ நிறைய அன்னையர்களோட ஜபம் இதுவாக இருக்கிறதுனால சோ தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அவங்களுக்கு வயசானாலையும் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஏன்னா நிறைய தாய்மார்களோட கண்ணீரின் கூக்குரல் இந்த நாள்ல எனக்கு கேட்க வச்சாரு. அவங்கள நேசிக்க மாட்டாங்களா? நல்லா இந்த குழந்தைங்கள வந்து நல்லா நான் வளர்த்தேனே, நல்லா பார்த்துக்கினேனே, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்களை வந்து வளர்த்தேனே, அவங்கள ஆளாக்கினேனே, படிக்க வைத்தேனே, ஸோ எவ்வளோ தியாகம் செய்தேனே, எவ்வளோ கடன் வாங்கி படிக்க வைத்து அவங்கள திருமண காரியமெல்லாம் நான் நல்லா நடத்தினேனே, நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என்ன இந்த மாதிரி முதிர் வயதுல வந்து கவனிக்காம போயிட்டாங்களேன்னு அழுகிற தாய்மார்கள் அநேகராக இருக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை தான் நிறைய வந்து பரலோகத்துல போயிட்டு இருக்கு ஜபங்கள். ஹல்லேலூயா. நேசிக்க வேண்டும், தாய்மார்களை கவனிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம் நியாயப்பிரமாணம் நமக்கு அழகாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது. யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். எக்ஸோடஸ் 20th chapter 12th verse. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்து இருக்கிறது உன் நீடித்து இருக்கணும்னாக்கா உன் தகப்பனையும் தாயும் நீ பண்ண வேண்டும். ஸோ தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அநேக அன்னையர்கள் வந்து கனம் பண்ணாமையே போயிடுறாங்க.
நிறைய ஜனங்க அன்னையரை வந்து நேசிக்காம கனம் பண்ணாம விட்டுடுறாங்க. பல வீடுகளில் வந்து தாய்மார்கள் வயதாயிடுச்சின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணி அவங்கள அலட்சியம் பண்ணி அநாதாஷ்டிரமத்தில் போய் சேர்த்துடுறாங்க. நான் போவேன் அநாதாஷ்டிரமத்துக்கு. ஆஷ்டிரமங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் போடுமா, அவங்கள போய் நான் வந்து இங்கே NJPH மலேசியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஊழியம் அங்கே தான் பண்ணியிருக்கிறேன். எப்போ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு இந்த இடத்துல வேற லைனில் எனக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரா, ஸோ இந்த லைனில் போயிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துலையும் நான் வந்து நம்ம NJPHோட உதவிக்காரங்கள் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ எங்கே போய் நான் வந்து கேட்குறக்குள்ளோ அவங்கள வந்து விசாரிக்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, என் மகனை நல்லா வளர்த்தம்மா, நல்லா படிக்க வச்சேன், திருமணம் ஆச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் என்னை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாமா, என்னை பார்க்க கூட வரமாட்டாங்கன்னு கண்ணீர் விட்டு தாய் தகப்பன் அழுகுற விஷயங்கள் என்னோட காதால நான் கேட்பேன். நான் போய் பார்த்து நான் வந்து கேட்டதுனால அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கண்ணீர் விடுகிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அநேகராக இருக்கிறாங்க. அதனால தான் உன் தாய் தகப்பனை நீங்கள் வந்து கனப்படுத்த வேணும், உன்னோட வாழ்நாள் நீடித்து இருக்க வேணும்னாக்கா நீங்கள் கனப்படுத்த வேணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். ஸோ குழந்தைகள் இருந்தால், ஸோ ஒரு வேளை வந்து நம்ம பிள்ளைகளாக இருந்து அப்படிப்பட்ட தாய்மார்கள் நம்ம கூட இருந்தால் கவனிக்க வேண்டும் சொல்லிட்டு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் நம்ம வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம தாய்மார்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டாலே போதும், ஐயோ என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துடுச்சே அப்படின்னு வந்து துடிக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் செய்த தியாகங்கள் கஷ்டங்கள் நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களை வந்து எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து வழி நடத்த போறாருன்றது இந்த நாளில் இந்த விஷயங்களை வச்சுதான் நம்மளுக்கு வந்து அது செயலாகும். நம்ம எப்படி தாய் தகப்பனை பார்க்குறோமோ அப்படித்தான் தேவ ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். இதெல்லாம் வந்து வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் காரியங்கள் செயல்கள் நடத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல இன்னும் சில வசனங்கள் இருக்கு முதியோர்கள் பத்தி. லேவிட்டிகேஸ் லேவி ராகம் 19:32 நோட் பண்ணுங்க. அது வாசிச்சிரியாமா? லேவி ராகம் 19:32. ஹல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 16:31 நோட் பண்ணுங்க. இன்னொன்று நீதிமொழிகள் 20:29 வாசிமா. நீதிமொழிகள் 16:31 நோட் பண்ணுங்க. நீதிமொழிகள் 20:29. ஹல்லேலூயா. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. ஆமென். ஆமீன். ஸோ அவங்கள வந்து நம்ம கைவிடாதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும் தேவன் தெரியப்படுத்துறோம். நம்மளுக்கு 50 வயசா இருக்கட்டும், 60 வயசா இருக்கட்டும், ஆனாலும் நம்ம தாய்களை வந்து ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்தால் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வாட்டி ஹோமுக்கு போனேன். 102 வயசு ஒரு அம்மாவுக்கு. நல்ல கண் பார்வை, நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் அவ்வளோ பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அந்த தாய்க்கு. ஆனால் அந்த தாயை வந்து ஹோமில் விட்டுருக்குறாங்க. போய் பார்த்து டெலிவரன்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்குவேன் நான். ஸோ நல்லா இருக்கிற தாய்மார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நல்லா வசதியாக இருந்தாலேயோ தாய்மார்களை வந்து கவனிக்காம அவங்கள வந்து ஹோமில் விடுறாங்க. ஸோ ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா தேவன்கிட்டேருந்து நம்மளுக்கு பலன் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும், தேவனுக்கு விருப்பப்படி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணித்தான் ஆகணும். ஸோ அது கனம் பண்றது மூலமா நம்மளோட ஆயுள் நாட்கள் நீடித்து இருக்கும்னு தேவன் தெரியப்படுத்துறார். யோசேப்பு கூட தன்னோட தகப்பனை வந்து பிரிந்து இருக்கிறக்குள்ள போய் தேடிட்டு போறாரு, அவங்க அப்பாவை தேடிட்டு போறாரு. நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமும் 47:7-12,
இந்த வார்த்தைகள் படி யோசேப்பு வந்து அவங்க அப்பா காணத போயிருக்கிறாரு. பிரிந்து இருக்கிற நாட்கள்ல போய் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பாவை கூட்டுட்டு வந்து, ஸோ அந்த பார்வோன் எகிப்து ராஜா இல்லையா பார்வோன்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறாரு. கொஞ்சம் கூட வெக்கமே படலையா யோசேப்பு, இவர் தான் எங்க அப்பான்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து யோசேப் வந்து எகிப்து தேசத்துல வந்து மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தார். இருந்தக்குள்ள கூட அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து பார்வோன் ராஜா கிட்ட இவர் தான் எங்க அப்பான்னு அறிமுகப்படுத்துறாரு. அட் த சேம் டைம் யோசேப்போட 2 பிள்ளைகளை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி நிறுத்தி, என் அப்பா இதுதான் என்னோட பிள்ளைகள், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு யோசேப்பு வந்து ஆசீர்வாதத்தை வந்து அவங்க அப்பா பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துல பார்த்தாக்கா தாய்கள், வயசான அப்பா ஆகட்டும் அம்மா ஆகட்டும், பிள்ளைகள் வந்து தன்னோட பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கூட காமிக்கிறது இல்லை. நிறைய பேரை பார்ப்போம் நாங்க, நிறைய பேர் பார்ப்போம் கூப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த கேதரிங்ல கூட பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு வராம அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த இயக்கத்தை, ஐயோ பேரன் பேத்தியை பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்காதம்மா, அவங்க காமிக்க கூட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பாவுக்கு தன்னோட பிள்ளைகளை வந்து கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எல்லாரும் படிச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். கடைசியா வந்து யோசேப்போட அப்பா, அது அப்பா யார் தெரியுமா? யாக்கோபு. யாக்கோபு பரம்பரை கொடோன்றது ஒரு விஷயத்தை நான் பேசியிருப்பேன். எனிவே, ஜெனசிஸ் ஆதியாகமும் 47 29 30 47 அதிகாரத்துல 29 30 இவர் வந்து யாக்கோபு சொல்றாரு, என்னோட மரண நேரம் வரக்குள்ளோ தயவு செஞ்சு இந்த எகிப்துல வந்து என்னை அடக்கம் பண்ணிடாது, எனக்கு தேவன் கொடுத்த சொந்த நாட்டுல எனக்கு போய் அடக்கம் பண்ணி, இதுதான் என்னோட ஆசை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு. நெடுந்தூரம் நடந்து வந்து சொந்த தேசத்துல தேவன் கொடுத்திருக்கிற அவர் சொந்த தேசத்துல அடக்கம் பண்ணார். ஸோ அவங்க அப்பாவுக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்திருந்தார். ஸோ அதனால தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும்னு இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார் பிள்ளைகளுக்கு. ஸோ 3வது காரியம், இந்த பூமியில நம்மளுக்கு வந்து அன்னையர்கள் இருந்தாக்கா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மதரை வந்து டேக் கேர் நம்ம பண்ணணும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யாருனாக்கா நம்ம ஏசப்பா தான். யோவான் 19 அதிகாரத்துல 26 27 வசனம், ஜான் 19th chapter 26-27. கடைசியில சிலுவையில தொங்கி தன் ஜீவன் போகிற அந்த நேரத்துல யோவானை அழைத்து, அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய ஒரு பொறுப்பை யோவான் கையில கொடுத்து அவர் ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்தார். ஆண்டவர் மரித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, we have to take care of our mother அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தாய் வந்து அந்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்பை வந்து நம்ம வந்து நிறைவேற்ற வேணும் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். அதுவும் அந்த பொறுப்பை வந்து எப்படி கேர் பண்ணனா, மரணத்து வரைக்கும் கேர் பண்ணமா, அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் எல்லா பிள்ளைகள் கேர் பண்ணமா, அம்மாவை கேர் பண்ணணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். தாவீது கூட தன்னோட தகப்பனை தாயை வந்து அப்படி கேர் பண்ணாரா, மிக அதிகமாக நேசிச்சதுனால அவங்க வந்து அவர் வந்து வனாந்தரத்துல இருக்கிறார் அந்த டைம்ல. 1 சாமுவேல் 22 அதிகாரத்துல 2-4 நோட் பண்ணுங்க. 1 சாமுவேல் 22 2-4. ஸோ தாவீது கூட தன் தாய் தகப்பனை மிக அதிகமாக நேசித்தார். அவர் வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல வந்து தன்னோட தாய் தகப்பனை பத்திரமாக ஒரு இடத்துல அடைக்கலமாக வைத்து விட வேண்டும் என்று நினைத்து, ஏன்னாக்கா ஆண்டவர் அந்த என்ன செய்ய போறாரோ எப்படி நடத்த போறாரோ அவருக்கு அந்த டைம்ல தெரியல. ஆனாலும் தன் தகப்பன் தாயை வந்து கொஞ்ச நாட்களுக்கு ஒரு பத்திரமான சேஃபான பாதுகாப்பான இடத்துல இருந்து நடத்த வேணும் என்று நினைச்சு அவங்கள போய் சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஸோ அந்த அன்னையர்களை வந்து நம்ம கேர் எடுக்கணும். அப்படி வந்து ஒரு கேர் எடுக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த மிகப்பெரிய பொறுப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்புகளை வந்து நம்ம வந்து தவறிவிடாதபடி காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம், 1 தீமோத்தி 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால்
இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கிறது. விதவை தாய்மார்கள் இருந்தா கடமை பார்த்து தான் ஆகணும். பிள்ளைகள் பார்க்கணும், பேர பிள்ளைகளும் பார்க்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஒருவேளை நம்மளோட சபை நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருந்தா ஒரு விதவை தாயை நம்மளும் கேர் எடுக்கலான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரத்துல 5-7 உத்தம விதவைகளாக இருக்கணும். கணவன் இல்லைனாக்கா அந்த விதவை தாய்கள் தப்பான காரியங்கள் பண்ணாம உத்தம விதவைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரியப்படுத்துறார். உத்தம விதவைகளாக இருக்க வேண்டும். அப்படி உத்தமமாக இல்லைன்னா கட்டளையிட்டாவது உத்தமமாக இருன்னு சொல்லலாம். அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவங்கள பார்க்கணும், பார்த்து கொள்ள வேணும்னு சொல்றாரு. வாசிமா. ஹல்லேலூயா. உத்தம விதவியாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆமென். 6-7 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். குற்றச்சாட்டப்படாதவர்கள் இருக்கும்படி இவைகளுக்கு கட்டளையிடு. ஆமென். ஆமென். ஸோ இந்த மாதிரி உத்தம விதவைகளாக இருந்தா நீங்க பார்த்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா கட்டளையிட்டாவது பார்க்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஸோ இப்போ சில கணவன் இழந்த தாய்மார்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுறாரு. ஸோ அன்பு தாய்மார்களே, நம்ம ராஜலட்சுமியை எடுத்துக்கலாம். அன்பு தாய்மார்களே, நீங்கள் ஒருவேளை கணவன் இழந்து தனித்து இருக்கலாம், தவித்து கொண்டு வாடி வதந்து இருக்கலாம், துக்கத்திலும் துயரத்திலும் குடும்ப பாரத்திலும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே என்ற ஒரு பொறுப்புகளும் கடமைகளும். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையே ராஜலட்சுமி உங்களுக்கு தான் சொல்றாரு. இந்த வார்த்தை ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நிலை பெறாத ஒரு தேவ கிருபை இருக்கிறது. அந்த கிருபை உங்களை தாங்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களை தாங்கும் சொல்லிட்டு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அந்த கிருபை உங்களை எப்போதும் தாங்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ கிருபை உங்களை தாங்கும். அந்த கிருபை உங்களை ஆதரிக்கும். அப்படியே அங்க கேமரா திருப்புங்க. லட்சுமி சிஸ்டருக்கும் அவங்க கணவருக்கும். லட்சுமி அப்படியே திரும்புமா. பிரதர் பாருங்க, இவங்க தான் லட்சுமி, அவங்க கணவர் தங்கவேலு. இவங்களை குறித்து என்ன சொல்லனாக்கா, இவங்க லட்சுமி எனக்கு ஒரு 2.5 வருஷமா தெரியும். அவங்கள ஒரு விஷயத்துக்கும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க ஜெபம் பண்ற கேட்பாங்க. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஸோ அவங்க அப்பா குறித்து இன்னைக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இன்னைக்கு அவங்க அப்பா கிடையாது. அந்த தேவ கிருபை உங்களை எப்படி இன்னைக்கு இந்த இடத்துல தாங்கிட்டு இருக்குதுன்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்த போறாரு. ஸோ உங்க அப்பாவோட அவர் இல்லை, ஆனா உங்க அப்பாவோட ஏக்கம், அவங்களோட அன்பு ஆண்டவருக்கு தெரியும். அவர் எனக்கு காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீ வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கணவன் 5 பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆனா உங்க எந்த தாய் வீட்டுல இருக்கிறதா இல்ல கணவர் வீட்டுல இருக்கிறதான்ற ஒரு எந்த இடத்துல இருக்கிறது ஒரு கன்ஃபியூஷன் உனக்கு இருந்ததுனால உங்க அப்பாவோட ஏக்கம் என்னன்னா, என்னோட மகளுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு வேணும். இதுதான் உங்க அப்பாவோட ஏக்கமாக இருந்தது. அப்பாவோட ஏக்கத்தை ஏசப்பா பார்த்தாரு. ஆவியானவர் பார்த்து, ஏன்னா அவர் தாய் போல மாறுபடியவர், அவரோட கிருபை உன்னை தாங்குகிறது எப்படின்னாக்கா, அவரு எனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினாரு. ஒரு ஆவிக்குரிய தாயாக உனக்கு நான் மாறி அந்த வீடுக்காக ஜெபம் பண்ணி அந்த வீடை உனக்கு சொந்தமாக கொடுக்க ஆசீர்வாதம் பண்ணார். அதோட மட்டுமல்ல, உன் கணவர் போன வாரம் அட்மிட் ஆயிருந்தாரு. லங்ஸ் எல்லாம் அவருக்கு தண்ணி கோத்து இருந்தது. இல்ல பிரதர், உள்ள லங்ஸ் எல்லாம் அவருக்கு தண்ணி கோத்து இருந்தது. அவரு அவரு சில அடிமை தனம், அதாவது குடி பழக்கத்துல
அவர் வந்து பாவம் அடிமையாக இருந்தாரு. ஸோ நிறைய கட்டத்துல வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டே ஜெப ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, ஆண்டவர் வந்து மீட்டெடுத்துட்டே இருந்தாரு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை போன வாரம் இந்த ஒரு விஷயம் வந்து அவர் அட்மிட் ஆகிற பிறகு அவர் காலெல்லாம் வீங்கி போச்சு. அப்புறம் வந்து அவர் வயிற்றுக்குள்ள டியூபை வச்சு வந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவரால் இப்போ உட்கார முடியல, அது இறுக்கி பிடிக்குது. ஏன்னா போன இந்த என்னமா வெட்னஸ்டே தான் அவர் வந்து டிஸ்சார்ஜ் பேர் வெட்டினாங்க அவருக்கு. ஸோ அதோட சேர்ந்து இன்னைக்கு வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறாரு. அப்போ இந்த போன வாரம் இந்த விஷயத்த வந்து இந்த மகள் லட்சுமி வந்து எனக்கும் என் கணவருக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க. எங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நானும் என் கணவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு, இந்த வாரம் ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. எண்ணி 2 நாளுக்குள்ள அவரை வந்து நான் வர வச்சிடுறேன். ஆனா அவரோட மைண்ட்ல, தங்கவேலு ஒரு பிரதரோட மைண்ட்ல என்னன்னாக்கா, அவர் வந்து கிவ் அப் பண்ணிட்டாரு. இனி அவர் வந்து வாழ போறது இல்லைன்னு நினைச்சிட்டாரு. தன்னோட பிள்ளைகள் மனைவி எல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இனி அவ்வளோதான் வரமாட்டேன், வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், இனி நான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், ஏன்னா ஃபுல்லு தண்ணி கோத்துக்குச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், டேஞ்சரான ஸ்டேஜ், உயிருக்கு போராடுற ஒரு கண்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு போன வாரம் சண்டே எனக்கு தெரியப்படுத்துறாரு. என்ன தெரியப்படுத்துறாரு, அந்த மகளுக்கு நீ வந்து ஒரு புடவையே கொடு, ஒரு புடவைய கொடுத்துட்டு தன் கணவன் அதை கொடுத்துட்டு தெரியப்படுத்தி தன் கணவனோட சேர்ந்து இந்த இடத்துல பலிபீடத்துல வந்து சாட்சி சொல்ல வைக்கிற அப்படின்னு தெரியப்படுத்து அப்படின்னு வந்து சொல்லி கொடுன்னு சொன்னாரு. ஸோ ஆஸ் அ ஆவிக்குரிய தாயாக இருந்து அந்த மகளுக்கு அந்த புடவையை கொடுத்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஏசப்பா சொன்ன மாதிரி சொன்னேன், உன் கணவனை கூட்டிட்டு வரக்குள்ள இந்த புடவை கட்டிட்டு வந்து தேவனை மகிமைப்படுத்துமா, அவருக்கு தீர்காயுசு, நீண்ட கால தீர்காயுசு கொடுத்து உன்னை வாழ வைக்குவார்மான்னு சொன்னேன். அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ அந்த தேவ கிருபை அவங்க தாங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் தேவ கிருபை தாங்குது. ஏன்னா இது வந்து ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் புரிய வரும். மரித்தாலும் அவங்களோட ஏக்கங்கள், கனவுகள் தேவன் பரலோகத்துல பார்த்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு எப்படிப்பட்ட நபர்களை சூஸ் பண்றாருனாக்கா, இப்படி வந்து கிருபாதார வரங்கள்னால நிரம்பின நபர்களை சூஸ் பண்ணி பேச வச்சு அவங்க மூலமா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யூர்தா பண்றாரு. யூர்தா தாயை போல மார்புடையவர். அவரோட கிருபை எப்படி தாங்குகிறதுன்றது ஒரு 3 விஷயங்கள், 3 பேரோட விஷயங்கள் குறித்து நான் இன்னைக்கு பேசணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அதுல முதல் விஷயம், முதல் நபர் யாருனாக்கா முத்து பிரதர். இங்க எதிர்க்க வாங்க, இங்கே வந்து நில்லுங்க, பரவாயில்ல. இவர்தா வந்து முத்து, சவரி முத்து, நான் முத்துன்னு தான் கூப்பிடுவேன். இவங்களோட அம்மா இன்னைக்கு இல்லை. அவங்க அம்மாவோட ஏக்கம், கனவு, அந்த விஷயத்த எனக்கு தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சாரு. ஸோ இவர் வந்து தன்னோட யங் ஏஜ்ல, அதாவது 25 வயசுல இருக்கிறக்குள்ள ஒரு போதைக்கு அடிமையாகி அதில் அடிக்ட் ஆகி அந்த பழக்கத்திலேருந்து விடாதபடி அப்படி ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாரு. 30 வருஷம் தன்னோட வாலிப பருவத்தையும் தொலைச்சிட்டாரு. 30 வருஷத்துல 3 தடவை அவர் வந்து நியர் டெத்து போய் உயிர் பொழிச்சு இருக்கிறாரு. ஆனாலும் அவரை வந்து தேவனோட கிருபை பார்த்துட்டே இருந்தது. இப்போ வந்து இந்த நாளில அவங்களோட தாயோட கனவு, அவங்களோட ஏக்கத்தை, அவங்களோட அன்பை எனக்கு இந்த நாள்ல காமிச்சாரு. ஏன்னா இன்னைக்கு அன்னையர்கள் தினம். இவரை வந்து நான் வந்து ஒரு ஆவிக்குரிய தாயாக ஏத்துக்கினதுக்கு என்ன காரணம்னா, இவர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறக்குள்ளோ இவங்களோட அன்னிக்கிட்ட இருந்து எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அவரை வந்து தெரியப்படுத்துங்க, அவர் வந்து சொந்த மகனாக, சொந்த அப்பாவாக ஏசப்பாவை ஏத்துக்கிறாரா சொல்லுங்க, நான் இந்த காரியத்துல இன்வால்வ் ஆகி அவரை வந்து அவருக்கு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் அதுக்காக ஜெபம் பண்றேன்னு. அப்போ அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து சொன்ன விஷயம், ஆமா நான் வந்து ஏசப்பா நான் ஏத்துக்கிறேன், தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, நான் வாழணும் அப்படின்றது. ஸோ ஆனாலும் அவங்க தாயோட எண்ணம், அவங்களோட ஏக்கம், அவங்களோட கனவு, அவங்களோட அன்பு, பாசம், அந்த தியாகத்தை தேவன் இந்த நாள்ல எனக்கு காமிச்சாரு. என் மகன் வாழணும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தன்னோட இன்னும் 2 ஆண்களோட மகன்களோட டெத்ஸ் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவருக்கு வரக்கூடாது, இவரு வாழணும், எப்படியாவது வாழணும். ஆனா அவங்க தாய் அந்த தவறி விட்ட அந்த காரியத்தை ஆவிக்குரிய தாயாக என்ன மாத்தி அந்த காரியத்தை என் மூலமா நடத்தி இன்னைக்கு ஒரு புது மனுஷனாக தேவனோட கிருபையினால இந்த நாள்ல இவர் முழுசா நின்றுட்டு இருக்கிறார்.
ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அநேகர் வந்து இவரை பார்த்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், போத பழக்கத்துல அடிமை ஆகாதீங்க, அது வாழ்க்கையை டிஸ்ட்ராய் ஆயிடும். இன்னைக்கு முத்து பிரதர் உங்க அன்னையர்களுக்கு, உங்க அன்னைக்காக நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசு. உங்களை முழுசா இன்னைக்கு வந்து நின்று இருக்கிறீங்களே ஏசப்பாவோட சமூகத்துல, இதுதான் நீங்க கொடுக்குற பரிசு. எனக்கும் அதுதான் பரிசு, தேவனுக்கும் அதுதான் பரிசு. நீங்க உங்க அம்மாக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களோ இல்லையோ, ஜெசிகாக்கு ஜெட்டு வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்க முழுசா இங்க நிக்கிறது தான் எங்களுக்கு பரிசு. ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை மரித்தாலும் அவங்களோட கனவு, அந்த விளக்கு, கனவின் விளக்கு, அன்பின் விளக்கு, ஏக்கத்தின் விளக்கு, தியாகத்தின் விளக்கு அணியாதபடி பரலோகத்துல ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு என்ன போல ஆள்களை வச்சோ வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை வாழ வைக்கிற தேவன் நம்ம தேவன். தாயை போல மார்புடையவர்களா அவங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக கிறிஸ்டினா சிஸ்டர், அவங்க பக்கம் திருப்புங்க. இவங்களை வந்து நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். கிறிஸ்டினா செல்வராஜ், இவங்களை அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். இன்னைக்கு இவங்களோட மாமனாரை குறித்து தேவன் அவரோட கனவை பத்தி தெரியப்படுத்தினாரு, ஏக்கத்தை பத்தி தெரியப்படுத்தினாரு. ஏசப்பா ஆவியானவர் சொல்றாரு, அவங்க தேன் இருக்கிறாங்க இல்லையா, தேனு தெரியப்படுத்தினாரு. பார்த்தாக்கா அவங்க மாமனார் இவங்களை தேனு தான் கூப்பிடுவாங்களா? எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு அவங்க சொன்ன கருத்தை எனக்கே தெரிஞ்சிச்சு தேனுன்னு. சோ இவங்களை நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 2025 முதல் மாசம் ஜனவரி மாசம் அன்னைக்கு தேவன் வந்து எனக்கு தெரியப்படுத்தினாரு, அவங்க கணவர் ஆகிய கபாலி ஆகிய செல்வராஜ், நான் கபாலி தான் கூடுவேன், செல்வராஜுக்கு 3 மாசத்துல ஒரு மிகப்பெரிய உயிர் கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டார். சோ அது தெரிஞ்ச கையோட நான் வந்து சும்மா இருக்கல, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறக்குள்ளோ அப்புறம் வந்து ஜனவரி மாசம் 30ஆம் தேதி தேனோட பிறந்த நாள். தேனு தான் வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாருமா, உங்க பேர் ஏன்னா உங்க மாமனாரோட இது ஏக்கம், அவரோட கனவுல, அவரோட அன்பு பாசத்துல அவருக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அது நிறைவேற்றி இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை தேவன் தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவங்களோட பிறந்த நாள் ஜனவரி 30ஆம் தேதி பிறந்த நாள்ல ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, வீட்டுக்கு கூப்பிடு, தேனை வீட்டுக்கு கூப்பிடு, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வச்சு பிறந்த நாளை நீ கொண்டாடு, ஒரு புடவைய கொடுத்துட்டு நீ தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுசோட உன் கணவனும் நீங்க வாழணும்ன்ற ஒரு வாழ்த்துதலை நீ வாழ்த்து என் மூலமான்னு தெரியப்படுத்தினார். ஸோ அது கொடுத்து அது பண்ணோம். கரெக்டா 3 மாசம் அந்த கண்டை தீர்ந்து இன்னைக்கு அழகா 2 பேரும் தம்பதி சமேத உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அந்த 3 மாச காலகட்டத்துல அவர் சொன்ன வார்த்தைகள், சில விஷயங்கள் ஆவியானவர் எனக்கு கேட்க வச்சாரு. he also almost give up பண்ணிட்டார். இனி நான் வாழ போறல, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, அப்படியெல்லாம் வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த எண்ணத்தை மாத்தி, உனக்கு வாழ்க்கை இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, இனி வரப்போற நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்து தகப்ப ஸ்தானத்துல நின்று உங்களை நல்ல காரியத்துல செய்ய வைக்கிறாரா? ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கிருபை. சோ அவரோட தேவனுடைய கிருபை, தாயை போல மனதுருக்கத்தின் தேவன், தாயை போல மார்புடையவர், எப்படியெல்லாம் டேக் கேர் பண்றார் பாருங்க. சோ இந்த தேவன் நமக்கு தான் அவர் அப்பா அம்மாவாக இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து உங்களுக்கு இந்த தேவன் இந்த நாள்ல ஒரு பரிசாக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு எந்த ஒரு காரியம் செஞ்சாலையும் முழு மனதார செய்யுங்க. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் இல்லாம மனதார செய்யுங்க. அவர் வல்லலாக இருக்கிறார், மனதார அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், நம்ம சிஸ்டர் பாக்கியம். இன்னைக்கு அவங்கள குறித்து ஆண்டவர் என்னோட சில விஷயங்கள் தெரியப்படுத்தினாரு. அவங்க அம்மாவோட ஆசைகள், கனவுகள், தியாகங்கள், ஏக்கங்கள் சிலது இருக்கு. ஒரு பெண் கிட்டத்தட்ட 28 வருஷமா மேரேஜ் ஆகி 28 வருஷம் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி. அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நகநட்டோடு கொடுக்குறாங்க.
சில சூழ்நிலைகள் நெருக்கடினால எல்லா ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து கை முழுவி போயிடுது. ஸோ நெருக்கடி வரத்தான் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மாவோட இன்னைக்கு தாய் அன்னையர்களோட தினம் இருக்கிறதுனால அந்த தாயோட ஏக்கம், அவங்களோட அன்பு ஒரு விஷயத்த வந்து எனக்கு தேவ ஆவியானவர் பெண்டிங் இருக்கிறத காமிச்சு எனக்கு தெரியப்படுத்தினாரு. அந்த பெண், அதாவது பாக்கியம், 15 வருஷமா தாய் வீட்டு சீதனத்துல எது இருக்கோ இல்லையோ, பெண்களுக்கு கலாச்சாரத்தின்படி தாலின்றது மிக முக்கியமான ஒரு பந்தம் இல்லையாமா, மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஆனா அந்த பெண், இந்த மகள் 15 வருஷமா தாலி இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரியத்தை தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சாரு. அந்த ஏக்கம், அந்த தாயோட ஏக்கம் அங்க பெண்டிங்கா இருக்கு. அப்போ ஒரு ஆவிக்குரிய தாயாக நான் மாற ஆரம்பிச்ச பிறகு நிறைய அநேக டெஸ்டிமனிஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த காரியம் வந்து நாங்க மீடியால ஷேர் பண்ணல, இன்னைக்கு ஷேர் பண்ண சொன்னாரு. என்ன ஆச்சுனாக்கா, எப்படி இந்த காரியத்தை நான் நிறைவேற்ற முடியும்? போன வருஷம் 2024 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மறுநாள் வந்து நியூ இயர் 25. அன்னைக்கு வந்து நான் மெசேஜ் கொடுக்க வேண்டியது. நான் ஆயத்தமாக ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற 7:30 மணி. கணவர் டென்மார்க்ல இருக்கிறாங்க, மகள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. 7:30 மணிக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல போயிட்டு ஒரு தாலியை வாங்கு, எவ்வளோ வெயிட்டு, என்ன டிசைனு அத்தனையும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ல காமிச்சிட்டாரு. ஆண்டவர் காமிச்சிட்டாரு, நீ போய் நீ வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அப்போ அவங்க அம்மாவோட ஏக்கத்தை காமிச்சாரு. அப்ப அந்த அம்மாவோட ஏக்கம் எப்படி இருக்கு, அப்ப அந்த அம்மாவோட ஏக்கத்தை உணர்ந்த இயேசுவுக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வை எனக்குள்ள ரொப்புன இயேசு எனக்குள்ள ரொப்பிட்டாரு வேற. அப்ப எனக்கு எப்படி இருக்கும், அங்க உட்கார முடியுமா? அப்போ 7:30 மணிக்கு நான் வந்து வீடை விட்டு வெளியில தனியா தான் போறேன். மகளை கூப்பிட்டு அவன் படிச்சுட்டு இருந்தா, சரி தனியா போனமே ஆண்டவரேன்னு, நான் வரேன் நீ வா அப்படின்னாரு. அவரோட சேர்ந்து போன ஒரே முதல் கடையில அவர் சொன்ன அதே டிசைனு அதே வெயிட்ல அந்த தாலி இருந்தது. அதை எடுத்துக்கல, அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சரி மற்ற இடங்களை போய் பார்க்கலான்னு ஒரு 4-5 கடை ஏறி இறங்குற, எந்த இடத்துல தாலியே இல்லை, எல்லாம் காலியா இருக்கு, அது ஒன்று தான். ஸோ ஆல்ரெடி ஹி பிளான்ட் அண்ட் ப்ரிப்பேர்டா வச்சுட்டாரு. ஸோ அதை போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். 1ஆம் தேதி சர்வீஸ் முடிஞ்ச கையோட அவங்களோட கணவர் ஆகிய பாஸ்டர் லூயிஸை வச்சு அவங்களுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் என் மூலமா நிறைவேற்றினாரு. அந்த தாயோட கனவு நினைவாக மாறியது. இதுக்கு மூல காரணம் ஏசப்பா தான். அவர் தாயை போல மாறக்கூடியவர் இந்த மகளை இன்னைக்கு வாழ வைத்து இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் இந்த மகளோட ஏக்கமும் நிறைவேற்ற போறாரு. சொந்த வீடை கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. டெடிகேஷனுக்கு வரோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, எந்த தாய்மார்களும் கவலையே படக்கூடாதா? நீங்கள் இன்னும் விசுவாசத்தோட ஜபத்தோட தேவ பயத்தோட உபவாசத்துல தரித்திருந்தால் உங்களோட பிள்ளைகளுக்கு கர்த்தர் வந்து நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிறார். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். மரித்து போன நபர்களோட கனவுகள், அன்பு, பாசம், தியாகங்களுக்கு கணக்கு கொடுக்கிற தேவன் இப்ப இவ்வளவு நேரம் 4 பேருக்கு கணக்கு கொடுத்தாரு இல்லையா? அப்போ ஜீவனுள்ள நீங்க உயிரோட இருக்கிறக்குள்ள உங்களுக்கு கணக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? நிறைவேற்றே வைத்துவாரு. ஹல்லேலூயா. ஜபத்துல தரித்திருப்போம். பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் நம்ம வந்து பொருத்தனை பண்ணி பிரார்த்தனை பண்றக்குள்ளோ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை உயர்த்துவார். எல்லா காரியங்களுக்கும் தேவன் கிட்ட ஜபத்துல சார்ந்து இருக்க வேணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். கர்த்தர் வந்து எல்லா விஷயத்திலும் அவர் உதவி செய்வார். தாயாக இருக்கிற நமக்கு பிள்ளைகளை வந்து ஏசப்பத்தா கொடுத்திருக்கிறார். கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் உண்டு, விசுவாசத்தின் ஜபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. குடும்பத்துல இவ்வளவு நெருக்கடி இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்தாலையும் கணவனை இழந்து இருக்கிற நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க. இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்ல பார்க்க போறவங்களும் சரி, அல்லது கணவன் இருந்தும் இல்லாத மாதிரி
எந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கிற கணவன்மார்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது அந்த ஒரு விஷயத்துல வந்து தாய்மார்கள் இன்றைக்கும் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்னையர்கள் தினம் அன்று நம்பிக்கையோடு இருங்க, உங்களோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்க போறாருன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன், ஒரு தீமோத்தியின் தாயாருக்கு விசுவாசத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களோட ஜெபத்துக்கும் விசுவாசத்துக்கும் கண்டிப்பா நிச்சயமாக பதில் கொடுக்க போறாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏவிஜி டாக்டராக இந்த இடத்துல என்னை வந்து நிக்க வச்சிருக்கிறதுக்கு 2 பேர் காரணமாக இருக்கிறாங்க. இந்த பூமியில என்னை வந்து பெத்தெடுத்த என்னோட தாய் இந்த நேரத்துல இந்த தருணத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க வந்து உங்களோட தாயை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லணுமா? இவங்க பாக்கியவதி. ஸோ எல்லா பிள்ளைகளும் நம்ம தாய்மார்கள் நடந்து கொள்ற விதத்துல இவங்க பாக்கியவதின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இவங்க பாக்கியவதி. ஏன்னா என்ன இந்த இடத்துல இங்க நிக்க வச்சிருக்கிறாங்கன்னாக்கா, நான் ஒவ்வொரு தடையும் வந்து பேசுறதுக்குள்ளும் என்னோட முக பாவனைகள், என்னோட குணங்கள், நான் பண்ற செயல்கள், அதுலயே நீங்க வந்து ஊகித்திருக்கலாம் என்னை வளர்த்த முறை அப்படி நல்லபடியாக வளர்த்திருக்கிறாங்க. பெரியவங்க சின்னவங்க மரியாதை எப்படி கொடுக்கணும் ஒழுக்கமாக வளர்த்திருந்ததுனால இந்த நேரத்துல நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. இவங்களோட வளர்ப்பு இதுக்கு EVG டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேர்ந்தெடுத்தார். இவங்க ஒரு காரணம். 2வது காரணம் என் கணவர். அவரோட துணை இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்து இங்க இருக்க மாட்டேன் வந்திருக்க மாட்டேன். ஸோ இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்காளராக இருக்கிறாங்க. எங்க தாயை வந்து இந்த நாள்ல வந்து அவங்க வந்து ஒரு பாக்கியவதியாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இயேசுவோட கூட இந்த மதர்ஸ் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளோட வாயில நீங்க கேட்கணும், என் தாய் ஒரு பாக்கியவதின்னு சொல்லிட்டு அப்படி வந்து எல்லாரும் நடந்து கொள்ள வேணும்னு சொல்லி தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஏன்னா எங்க தாய் வந்து அவங்க வளர்த்த முறையில தான் என்னோட வாழ்க்கை இருக்கு. நான் நடந்துக்கிற முறையில, நான் பேசுற முறைகள், நான் பழகுற முறைகள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வளர்ப்பு எப்படிப்பட்டது. அதனால தான் அவங்க பாக்கியவதியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கறக்குள்ள இப்போ என்னோட பிள்ளை வந்து நான் வயசான பிறகு அந்த பிள்ளை வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு தெரியப்படணும், எங்க அம்மா ஒரு பாக்கியவதி, என்னை வளர்த்த முறை இப்படி இருக்கு. ஸோ அந்த வளர்ப்பு பேசும். அந்த வளர்ப்பு பேசக்குள்ள பரலோகத்துல நம்ம படைச்ச தேவன் பார்ப்பார் எப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவரோட திட்டம். சந்ததிகள் அது தேவ சந்ததிகளாக உருவாகணுன்றது அவரோட திட்டமாக இருக்கு, நோக்கமாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள்ல வந்து இயேசுவோட நம்ம இந்த மதர்ஸ் டேவை கொண்டாடுவோம். சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி மேலே என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் தேவன் என்னை சேர்த்து கொள்ளுவார் அப்படின்ற ஒரு விஷயத்துல கவனமாக நம்ம இருப்போம். ஏன்னா தேவன் தான் நம்மள கேர் எடுப்பார். தாய் இல்லைன்னா என்ன, தந்தை இல்லைன்னா என்ன, ஏசப்பா இருக்கிற அவர் கேர் எடுத்துப்பார், அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து தாய்மார்கள் தூக்கிட்டு வந்து ஏசப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வந்தாங்க. சீஷர்கள்லாம் வந்து கண்டிந்து கொண்டாங்களா? இல்ல நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதித்தாரா. யூதர்களோட முறைகள் வந்து மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் வந்து சபை மக்களை பிலீவர்ஸை வந்து விஷ் பண்றதுக்குள்ள ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுவாங்களா. நம்ம இயேசு அறியாத ஜனங்க எப்படி வந்து விஷ் பண்றாங்க, வாழ்த்துதல், கையில முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணி இப்படி பண்ணிட்டு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அந்த முறைகள் வந்து நம்ம வேதத்தை தான் எழுதப்பட்டிருக்கு. அது நம்ம உண்மையில நம்ம அதை ஃபாலோ பண்றோமா? ஃப்ளோர் ஆண்டி தான் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க வாரம் இல்லையா ஆண்டி? எஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆண்டி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா அன்னையர்களுக்கும் அன்னையர் தினத்தின் வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல்.
எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also forgive our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நான் கான்வென்ட்ல படிக்கிறக்குள்ளோ இந்த பாட்டு தான் நான் பாடுவேன். எவ்ரி மதர்ஸ் டேக்கு எங்க அம்மாவும் இந்த பாட்டு தான் பாட வைப்பாங்க. எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா ஆஸ் அ டாட்டரா இருந்து இந்த பாடல் பாடுறேன். தெரிஞ்சுங்க பாடுங்க, தெரியாதுங்க கையை தட்டுங்க. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேளை, அன்பு என்னும் நூலில் ஆகிய மாலை, பாதம் செல்லும் பாதை காட்டிடும் தலைவா என் தலைவா, ஊனமுள்ள பேரை காத்திடும் இறைவா என் இறைவா. ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே. ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே. இதுதான் இயற்கை தந்த பாச பந்தமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. கண்ணிறந்த பிள்ளை காணும் உண்மை, கண்ணிருக்கும் பேர்கள் கண்டதும் இல்லை. ஊருக்கொரு வானம் இல்லையே இறைவா உன் படைப்பில், ஆளுக்கொரு ஜாதி இல்லையே அது போல் உயிர் பிறப்பு. உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் பற்றி யாரும் இல்லை. தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் பற்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமேன்.
எல்லாரும் இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தியே அப்பா, ஆண்டவரே இந்த நல்ல நாள்ல அன்னையர்களோட செய்தியை நீங்க என் மூலமா நீங்க தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. இந்த விசேஷமான நாள் வந்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களும் நீர் ஆசீர்வதிக்க வேணும் சுவாமி. இந்த பூமியில எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு நீங்க பரிசாக கொடுத்த தாய்க்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா, உங்களை இந்த பூமியில நேசிக்கும்படியாக நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு அன்னைமார்களும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உங்களோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நன்றாக வளர்த்து பிள்ளைகளுக்கு எல்லா தியாகத்தையும் செய்கிற ஒவ்வொரு அன்னைமார்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. அந்த தாய்மார்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. அன்பினாலும் ஜெபத்தினாலும் தரித்திருக்கிற ஒவ்வொரு அன்னையர்களும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்னையர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவரே, அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய உயர்வான ஸ்தானத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. தாய்மை என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாகியம் அப்பா. அந்த தாய்க்கு எப்படி கனமகிமை பண்ணணும், என்ன மாதிரி வார்த்தைனால செயல்கள்னாலும் அன்பினாலும் பாசத்தினாலும் மரியாதை கௌரவம் கொடுக்கணும் என்பது குறித்து ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்துங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தனிமையில் உள்ள தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை நீர் ஆசீர்வதிக்க வேணும் ராஜா. திக்கற்ற தாய்மார்கள், கணவன் எழுந்து போன தாய்மார்கள், கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்கள், தனிமையில வாடிக்கொண்டிருக்கிற தாய்மார்கள், ஆண்டவரே பலகீனத்துல ஒடுங்கி போன தாய்மார்கள், அத்தனை பேரும் உங்களோட தேவ கிருபை அவங்களை தாங்க வேண்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட கனவுகள், ஏக்கங்கள், எண்ணங்கள், ஆண்டவரே அந்த தியாகங்கள், அந்த அன்பு, ஆண்டவரே எப்போதும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாழ்க்கை இந்த பூமியில வாழ்றக்குள்ள மட்டுமல்ல, மறு உலகத்திலும் அந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்குதுன்றது என் மூலமா இந்த நாள்ல நீங்க ஒரு தாயாக இருந்து சொன்னதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னோட வியாபாரம் பிரயோஜனமாக இருக்கு என்று தெரியப்படுத்தி எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு அன்னையர்களும் தன்னோட கடமைகள் செய்யறக்குள்ளும் வியாபாரம் அதுக்குண்டான பலன் பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுக்க போறார் என்றது தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை அன்னைமார்களும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி. போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் சாமி. ஹாம் ராஜா, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பெற்றமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹாம் சாமி, ஒரு தாயின் கடமை என்னவென்று எங்களுக்கு நீர் அறிவித்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உமது அன்பின் கரம் எங்கள் மேல் இருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சாமி. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தேவனே, இந்நாளில் கூட நேசிய தேசத்தை நினைவு கூறுகிறோம் சாமி. ஹாம் ராஜா, தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களும் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் அப்பா. ஹாம் சாமி. அப்பா தேவனே, தேசத்தில் வாழும் ஒவ்வொரு தாய்மார்களும் இவ்வேளையில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, ஒவ்வொரு தாய்மார்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, இவ்வேளையில் கூட வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே, அவர்களோட பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழும்படியாக, அவர்கள் பெற்றோரை கனப்படுத்தும் பிள்ளைகளாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசம் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சாமி. நித்திய ஜீவன் பிரயாசத்தில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அப்பா தேவனே ஜப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாச நீர் விசேஷமாக ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி. நித்திய ஜீவன் பிரயாசின் தேவைகளை அனைத்தும் நீர் சந்தித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசின் அப்பா தேவனே நடத்தும் எங்கள்
ஏவிஜி டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, மகளை கொண்டு நீங்கள் அநேக அற்புதம் அதிசயங்களை செய்கிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, அநேகர்களுக்கு பல விடுதலை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. மகளுடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகளோடு ஒவ்வொரு நாளும் நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. ஆவிக்குரிய தாயாக நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. மேலுமாக நீர் அவங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, பிரதர் பிரகாஷை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. டென்மார்க்கில் அவர் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் ராஜா. மகனை கொண்டு நீர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொடுக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகன் கீர்த்தியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. USA உள்ள மகனை நீர் ஆசீர்வதியும் ராஜா. மகன் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. மகனுக்கு மேல் ஜபாவை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, மகனை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இவ்வேளையில் கூட ஷர்லியை உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. மகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, அவங்க குடும்பமாக செய்யும் ஊழியத்தை விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட இந்தியா பாகிஸ்தான் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அங்கு நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அப்பா தேவனே, அந்த யுத்தம் அப்பா தேவனே நிறைவுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, நீரே சமாதானம் உண்டு பண்ணுகிற தேவன் ராஜா. அப்பா தேவனே, அந்த தேசத்தில் நீர் சமாதானத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, நித்திய ஜீவன் பிரயாசை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து எங்கள் மேல் உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. God bless you all. Happy Mother's Day. கரங்களை தட்டுங்க. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.